fine. So first we want to begin with the simplest இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான மாடல் கேவிட்டி QED-ல. இதுக்கு பேரு ஜெயின்ஸ் கமிங்ஸ் மாடல்னு பேரு. இந்த மாடல் வந்து ஒரு சிங்கிள் ஆட்டம் ஒரு கேவிட்டியில இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டராக்ட் ஆகிறத டிஸ்கிரைப் பண்ற மாடல் தான் இந்த ஜெயின்ஸ் கமிங்ஸ் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாடல்ல 3 பார்ட் இருக்கு. இது வந்து ஹாமில்டோனியன், இந்த மாடலோட ஹாமில்டோனியன். இந்த ஹாமில்டோனியன்ல 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹாமில்டோனியன் ஃபார் த ஃப்ரீ ஆட்டம், வெறும் ஆட்டம் மட்டும் இருந்தா அதோட ஹாமில்டோனியன். இது ரொம்ப சிம்பிளான மாடல். இந்த ஆட்டம் வந்து வெறும் 2 லெவல் சிஸ்டம், EG ஒரு கியூபிட், சிக்மா 3 வெறும் எனர்ஜி கேப். ஓகே, இது வந்து EE minus GG ஆபரேட்டர். ஸோ இது வந்து பேசிக்கா இட் இஸ் ஜஸ்ட் டெல்லிங் யூ this Hamiltonian in the part is just telling you the atom வந்து excited stateல இருக்கலாம் இல்லனா ground stateல இருக்கலாம். excited state ஓட energy h bar omega a by 2, ground state ஓட energy minus h bar omega a by 2. இதோட gap வந்து omega a. அதுதான் atom ஓட resonance frequency. ஓகே, சோ அவ்வளவுதான் சொல்லுது இது. செகண்ட் பார்ட் நான் சொன்னாப்ல அது வெறும் அந்த கேவிட்டியில இருக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட். பட் பிசிக்கலா நீங்க அதை டிஸ்கிரைப் பண்ணணும்னு போனீங்கன்னா அது வெறும் ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ இந்த கேவிட்டிக்குள்ள கிளாசிக்கல் பிக்சர் கேவிட்டிக்குள்ள என்னன்னா அது ஒரு ஸ்டாண்டிங் வேவ். ஓகேயா? ஸோ இந்த கேவிட்டியோட மோட் ஸ்ட்ரக்சர்னு சொல்ற விஷயம் ஒரு ஸ்டாண்டிங் வேவ், சைன் கேஎக்ஸ், பேசிக்கலி சைன் கே சிசெட். ஸோ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வரும், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வரும். அதோட இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணா ஸ்டாண்டிங் வேவ் வர்றது தான் அந்த கேவிட்டியோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோட்ல எவ்வளோ ஃபோட்டான் இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த டேர்ம் பேசிக்கா. ஸோ அந்த மோடை நீங்க வந்து அதை தான் சிங்கிள் மோட் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கேவிட்டி அந்த and you can model that mode as ஒரு simple harmonic oscillator. The amplitude of that oscillator is basically number of photons, okay, or square root of number of photons, and the amplitude is basically the electric field inside the cavity. இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த கேவிட்டியோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த கேவிட்டியோட டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஜஸ்ட் அ ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மோட் அண்ட் த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் மோட் இஸ் ஒமேகா சி. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தட் இந்த கேவிட்டியோட ஹாமில்டோனியன், இந்த அண்ட் ஆட்டமோட ஹாமில்டோனியன் தனியா. இப்போ தேர்ட் பார்ட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பார்ட் வேர் கேவிட்டியும் அந்த ஆட்டமும் எப்படி இன்டராக்ட் ஆகுதுங்கிற விஷயம். ஸோ அந்த விஷயம் வந்து வெரி சிம்பிள். பேசிக்கா இந்த கேவிட்டியில ஃபோட்டான் போட போட இந்த ஆம்பிளிடியூட் ஏறும். இந்த ஆம்பிளிடியூட் ஏற ஏற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏறும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட இந்த ஆட்டம் இன்டராக்ட் ஆகிறது தான் ஆட்டம் ஃபீல்டு இன்டராக்ஷன். த இன்டராக்ஷன் இஸ் வெரி சிம்பிள். இது ஒரு நியூட்ரல் ஆட்டம், அதனால இதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது, total charge 0. So only thing it can have is dipole moment. So in the dipole moment interaction தான் இது H int is D dot E. So D is the dipole moment of the atom. This E is the photon, is the electric field of ஒரு single photon. அதை நான் I can explain this very briefly. But முதல்ல இந்த dipole moment operatorங்கிறது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஆட்டமோட dipole moment. இந்த ஆட்டமோட dipole moment பேசிக்கா நீங்க கிளாசிக்கலா பாத்தீங்கன்னா it is the charge of the electron times position of the electron. Quantum mechanically இந்த பொசிஷன்லாம் ஆபரேட்டர் ஆயிரும். ஸோ இப்போ இந்த டைபோல் மொமெண்ட் ஆபரேட்டர் நீங்க எழுதினீங்கன்னா it is basically you can write it in the basis of these two states, excited state, ground state, and you can write it in this manner where the sigma operator basically is the operator that ladder operator னு சொல்லுவாங்க. இது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் கொடுக்கிறது. ஏன் உங்களுக்கு EDEங்கிற ஸ்டேட்லாம் வரலன்னா, அந்த ஓவர்லேப் ஏன் வரல இந்த ஆபரேட்டரோட எக்ஸ்பான்ஷன்ல ஏன் வரலன்னா பேசிக்கா அது சிமெட்ரினால. ஏன்னா இது R இந்த ஆபரேஷன் இந்த பொசிஷன் ஆபரேட்டர் வந்து இஸ் பேரிட்டியில R to minus R ஆகும். பட் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபார் எக்ஸாம்பிள் they are spherically symmetric. So they have R to minus R, they don't change. As a result EDEG DG these எலிமெண்ட்ஸ் வந்து 0 ஆயிரும். சொல்லுங்க. போன் ரிங் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க இது. அது என்னோட ஆபீஸ் மேட்டோட இல்ல, அது ஆபீஸ் மேட்டோடது. ரெண்டு பேர் ஷேர் பண்ண ஆபீஸ், அதனால ஓகே தட்ஸ் ஓகே நோ இஷ்யூஸ். थैंक यू சோ இந்த டைபோல் மொமெண்ட் ஆபரேட்டர் இப்படி எழுதலாம். சோ டைபோல் மொமெண்ட் ஆபரேட்டர்ல இந்த EDGங்கிறது நீங்க வந்து ஒரு you can basically put it as or dipole moment magnitude D times a unit vector that tells you which way
டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆகுது. ஸோ அந்த டைரக்ஷனை வந்து நீங்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மல்டிப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இந்த கேவிட்டியோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனோட டாட் ப்ராடக்ட் பண்ணா டி டாட் இ ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க நான் போட்டது வந்து பேசிக்கா இட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அ சிங்கிள் ஃபோட்டான், ரைட்? ஸோ அதோட the electric field oda amplitude வந்து is basically given by a plus a dagger. Okay, so இது d dot e நீங்க கொஞ்சம் விரிவுபடுத்தி எழுதினீங்கன்னா it will be sigma plus sigma dagger times a plus a dagger. Okay, but நான் இந்த sigma dagger a dagger and sigma a terms நான் நீக்கிட்டேன். அதுக்கு பேர் rotating wave approximation. அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பேசிக்கா இதை நீங்க குவாண்டம் மெக்கானிக்கலா இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ் சொல்லுது. என்ன மாதிரி ப்ராசஸ்? சிக்மா வந்து உங்களை என்ன பண்ணும், உங்களை வந்து ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு தள்ளும். ஸோ நீங்க எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்தா அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு தள்ளும், விச் மீன்ஸ் ஆட்டம் டி எக்ஸைட் ஆகும். இந்த ஏ டேகர்ங்கிறது என்னன்னா அது வந்து இந்த கேவிட்டி ஃபீல்டு ஆசிலேட்டர்ல கிரியேஷன் ஆபரேட்டர். ஸோ இட் வில் பேசிக்கலி டேக் யூ ஃப்ரம் இட் வில் மேக் யூ கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்ஸ்ல இருந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கேவிட்டி ஃபீல்டு கொண்டுட்டு போகும். ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜி கன்சர்விங் ப்ராசஸ். இந்த சிக்மா டேகர், ஏ டேகர் அண்ட் சிக்மா ஏ அது எனர்ஜி கன்சர்விங் இல்லை, அதனால அதை நான் நீக்கியிருக்கேன். ஸோ இது இந்த ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். சிக்மா ஏ டேகர் வில் பேசிக்கலி பி அ ப்ராசஸ் வேர் இந்த ஆட்டம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது, அதோட எனர்ஜியை இந்த கேவிட்டி உறிஞ்சிருது, அதுதான் இந்த ஏ டேகர். ஸோ அதே மாதிரி அதோட கான்ஜுகேட் ப்ராசஸ் சிக்மா டேகர் வேர் கேவிட்டியோட ஃபோட்டான் டிஸ்ட்ராய் ஆகி ஒரு எக்ஸைட்டேஷன் கிரியேட் ஆகுது. அந்த சிம்பிள் விஷயத்த சொல்றது தான் இந்த ஜெயின்ஸ் கமிங்ஸ் மாடல். இது இந்த ஆக்சுவலா இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஒரு சிங்கிள் ஃபோட்டானோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். எப்படின்னா நீங்க இதை ரொம்ப ஈஸியா எப்படி பார்க்கலாம்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டென்சிட்டி நீங்க எழுதினீங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி எப்சிலான் நாட் ஓவர் 2 times magnitude of the electric field squared, that is the field density. Sorry, the energy density of electromagnetic field. So now and the energy density in the cavity oda volume ala multiply panningena that will give you the energy content. Okay, adha neenga vandu or energy of one photon oda equate panningena the E on the left hand side is precisely the field of one photon. Adha in the square root h bar omega c by epsilon naught. Okay, yeah? So this is a nice exercise. நீங்களே ஒரு தடவை செஞ்சு பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. So that's the basic model. இந்த மாடல்ல இருந்து தான் all of cavity QED இப்போ நம்ம பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாடல்ல இருந்து தான் வருது. Any questions இதுல? சார் நம்ம இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் தி ஃபோட்டானுக்கு பதிலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஃபோட்டான் கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணலாமா? பேசிக்கா பிரச்சனை என்னன்னா நீங்க வேவ் தியரி எலக்ட்ரோமேக்னட்டிசம்ல படிக்கும்போது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவுமே ஒரு 1/c ஃபேக்டர் இருக்கும். ஸோ பேசிக்கா அந்த 1/c சப்ரஷன்னால நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஜென்ரலி லேசர் லைட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்க எவாலுவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட். பட் அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த ஆட்டம்ஸ்க்கு இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் தவிர பர்மனன்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கலாம். சில ஆட்டம்ஸ் இருக்கு அந்த மாதிரி, அதை வச்சு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷனும் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் மேக்னெட்டிக் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் வரும், பட் அது இந்த இடத்துல தேவைப்படாது. அவ்வளோ. ஓகே 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 சரி. there are no questions, let me proceed. So இது ஜெயின்ஸ் கமிங்ஸ் மாடல் எழுதிட்டோம். இது ஹாமில்டோனியன் இந்த மாடலுக்கு. பட் நான் முன்னாடி சொன்னாப்ல ஹாமில்டோனியன் மட்டும் இந்த மாடலுக்கு பத்தாது. ஏன்னா ஒரு சிஸ்டம் வந்து டிகே இல்லாத க்ளோஸ்ட் சிஸ்டமா இருந்தா ஹாமில்டோனியன் எழுதிட்டு நம்ம ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஒரு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல என்ன பிரச்சனைனா, பிரச்சனை அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் ரெண்டுமே என்னன்னா, இந்த ஆட்டம் வந்து அதோட போட்டானை இட் கேன் ஆல்சோ ஸ்பான்டேனியஸ்லி எமிட். இந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன்ங்கிறது வந்து ஆட்டம்ல இருக்கிற போட்டான் கேவிட்டிக்குள்ளேயும் போகாது, வேற எங்கேயும் போகாது, நேர வெளியே போயிடும். ஸோ அப்பனா அந்த ஆட்டம் டிகே ஆகும். அந்த ப்ராசஸை இந்த ஹாமில்டோனியன் கேப்சரே பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, இந்த கேவிட்டி நான் இப்ப மாடல் பண்ணது இது வந்து ஒரு ஆசிலேட்டர் மாதிரி மாடல் பண்ணியிருக்கேன். கேவிட்டில இருந்து போட்டான் லீக் ஆகுது இஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஆசிலேட்டர் தான், பட் ஆசிலேட்டர்ல டேம்பிங் இருக்கிற மாதிரி. ஏன்னா நீங்க ஒரு இப்ப ஆட்டம் ஒரு நிமிஷம் மறந்துருங்க. இப்ப இந்த கேவிட்டியை வந்து ஆசிலேட்டரா நீங்க பாத்தீங்கன்னா, if I start with some excited state of this cavity, இது வெறும் இந்த ஹாமில்டோனியன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்துகிட்டே இருக்கும்.
பட் கேவிட்டியில நீங்க ஒரு n ஃபோட்டான்ஸ் போட்டீங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ரியல் கேவிட்டியில அந்த ஃபோட்டான் அட் சம் பாயிண்ட் வெளியே லீக் ஆயிரும். ஸோ டிசிபேஷன் இருக்கும். அந்த டிசிபேஷனை இந்த ஹாமில்டோனியன் கேப்சர் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா we have to go beyond just the Hamiltonian and அந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் ஓட அந்த அந்த கோட்பாடை தாண்டி போயாகணும். ஓகே, ஸோ அதனால டிசிபேஷன் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ எப்படி டிசிபேஷன் இன்க்ளூட் பண்ணலாம்? ஸோ ஹாமில்டோனியன் எழுதியாச்சு. ஸோ டிசிபேஷனோட ஃபர்ஸ்ட் சோர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒரு 2 சோர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஃபோட்டான் வந்து வெளியே போகலாம். ஸோ பேசிக்கா அதுதான் இந்த ரேட் காமா டேஷ் ஆர் காமா. ஸோ காமா டேஷ்க்கும் காமாவுக்கும் என்ன ரிலேஷன்னா இந்த ஒமேகா இஸ் பேசிக்கலி இந்த சாலிட் ஆங்கிள் சப்டெண்டட் பை த கேவிட்டி மிரர். பேசிக்கா கேவிட்டிக்குள்ள போற லைட்டையும் கேவிட்டிக்கு வெளியே ஸ்பான்டேனியஸா எமிட் ஆகிற லைட்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கிறோம். பட் பேசிக்கா தட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஐ வில் கம்ப்ளீட்லி இக்னோர் இந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன். இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா ஆட்டம் வந்து கேவிட்டிக்கு லைட்டை கொடுக்கும். பட் அந்த லைட் வந்து திருப்பி ஆட்டம் கிட்ட வராம வெளியே போக முடியும். அதுதான் இந்த காப்பா. ஸோ இந்த 2 டிசிபேஷனையும் எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும்? ஸோ இன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு ஒன் பேராடைம் இஸ் பேசிக்கலி இந்த மாஸ்டர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஐ திங்க் இந்த டென்சிட்டி மேட்ரிக்ஸ் இப்போ குவாண்டம் இன்ஃபர்மேஷன் பத்தி பேசிட்டு இருந்ததுனால ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கா ஒன்ஸ் உங்களுக்கு டிசிபேஷனை டிஸ்கிரைப் பண்ணோம்னா என்ன ஆகும்னா வெறும் பியூர் ஸ்டேட்ஸ் பத்தாது, பியூர் குவாண்டம் மெக்கானிக்கல் ஸ்டேட்ஸ் பத்தாது. ஒரு பியூர் ஸ்டேட்ல ஆரம்பிச்சா டிசிபேஷன் இருந்துச்சுன்னா அது போக போக மிக்ஸ்ட் ஸ்டேட்டா மாறும். மிக்ஸ்ட் குவாண்டம் ஸ்டேட்ஸை டிஸ்கிரைப் பண்ணோம்னா உங்களுக்கு டென்சிட்டி மேட்ரிக்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த டென்சிட்டி மேட்ரிக்ஸோட டைனமிக்ஸ் தான் பேசிக்கா மாஸ்டர் ஈக்குவேஷன் சொல்றாங்க. ராகவ், சார் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் வந்து ஏன் வந்து why it should happen perpendicular to the plane of the mirror? ஏன் why can't it happen மிரர்ல ஏன் அது போக கூடாது? ஏன் வந்து perpendicular to the plane of the mirror நடக்கணும்? ஸோ நான் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் நான் சொல்ல. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் பொறுத்த வரைக்கும் கேவிட்டியில இருக்கிற ஆட்டம்க்கு பேசிக்கா இட் வில் ஜஸ்ட் see some density of states of electromagnetic modes. ஓகே, அதுபடி இட் பேசிக்கலி வில் எமிட். ஸோ இப்போ கேவிட்டி வைக்கிறதுனால, இப்போ கேவிட்டி இல்லாம நீங்க ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒரு ஆட்டம் வச்சீங்கன்னா the density of states is flat. பேசிக்கா there is just electromagnetic vacuum and எல்லா டைரக்ஷன்லயும் we can emit photons. 4π ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிங்கிள் ஆட்டம் நீங்க ட்ராப் பண்ணி வச்சீங்கன்னா அதோட ஸ்பான்டேனியஸ்லி எமிட்டட் ஃபோட்டானோட டைரக்ஷனை உங்களால சொல்லவே முடியாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேண்டம். இங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த ப்ராசஸும் ஆயிக்கிட்டு இருக்கு. பட் அதை தவிர ஒரு ப்ரிஃபர்ட் டிரெக்ஷன் ஒன்று இந்த கேவிட்டி போடுறதுனால ஆயிடுது. ஸோ ஐ எம் நாட் சேயிங் தட் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் ஆகும்னு. What I'm saying is I'm distinguishing between 2 processes. ஒரு process என்னன்னா spontaneous emission where light goes into electromagnetic modes other than the cavity mode. Cavity modeங்கிறது வெறும் ஒரு சிங்கிள் electromagnetic mode தான். Still cavityக்கு வெளியே நிறைய modes இருக்கு. அதை நான் spontaneous emission னு சொல்றேன். கேவிட்டிக்குள்ள ஷேர் ஆகிற விஷயம் நேர வெளியே போறது இல்லை. ஃபர்ஸ்ட் கேவிட்டி மோட ஆக்கிபை பண்ணும். இப்போ இந்த ஆட்டம் வந்து லைட் கேவிட்டி மோடு கொடுத்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பை திஸ் ப்ராசஸ் right, sigma dagger A, first the light will go into the cavity mode குள்ள போகும். அப்புறம் cavity mode குள்ள போறது sometimes திருப்பி வரலாம், திருப்பி வராம வெளியே போகலாம். So that is the equivalent of spontaneous emission into the cavity mode. But this process cavity mode கே கொடுக்காம கேவிட்டிக்கு வெளியே லைட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டரலா நீங்க பாத்தீங்கன்னா if you are able to see உங்க டிடெக்டர்ல போட்டானை ரெஜிஸ்டர் பண்ணாம வெளியே வந்துச்சுன்னா that is what I am calling as spontaneous emission. இது ரெண்டும் slightly different process. Is this clear? Yes sir, thank you. Yeah. Okay, so then பேசிக்கா வந்து இந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் இஸ் பேசிக்கா இந்த மாஸ்டர் ஈக்குவேஷன் ஒரு இந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனோட ஜெனரலைசேஷன். இப்போ நீங்க இந்த 2 டேர்மை இக்னோர் பண்ணிட்டு இந்த H effective வெறும் H Jain கம்மிங்கா போட்டீங்கன்னா that is d rho by dt is minus I H rho minus rho H or commutator of H with rho. அதுதான் வெறும் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன், ஆர்டினரி ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன். இப்போ நம்ம டிசிபேஷனை டிஸ்கிரைப் பண்ண 2 பெரிய சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா நம்மளோட ஒரிஜினல் ஹாமில்டோனியனுக்கு 2 நான் ஹெர்மிஷியன் டேர்ம் ஆட் பண்ணிருக்கோம். அது வந்து கேவிட்டி டிகே காப்பாவையும் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் காமா டேஷையும் குறிக்குது. ஓகே, ஸோ செகண்ட் என்ன பண்ணிருக்கோம்னா இது ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ம். இந்த டேர்ம் வந்து ஜம்ப் டேர்ம்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த டிசிபேஷன்ல இருந்து வர்றது தான். ஆனா இந்த ஜம்ப் டேர்முக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்கல் மீனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டென்சிட்டி மேட்ரிக்ஸ் இங்க இருக்கிற இந்த ரோ இட்ஸ் அ டென்சிட்டி மேட்ரிக்ஸ் தட் இஸ் அ
டோட்டல் டென்சிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் அது வந்து இந்த ஆட்டம் பிளஸ் லைட்டோட ஸ்டேட்டை குறிக்கிற டென்சிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஏ ரோ ஏ டேகர்ங்கிறது எப்படி மாத்துதுங்கிறது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோ வந்து ஒரு n ஃபோட்டான் ஸ்டேட்டை குறிச்சிச்சுன்னா இந்த ஏ ரோ ஏ டேகர் ஒரு n-1 ஃபோட்டான் ஸ்டேட்டை குறிக்கும். அப்படின்னா ஒரு ஃபோட்டான் வெளியே வர ப்ராசஸ் தான் இந்த ஏ ரோ ஏ டேகர் சொல்லுது. அதே மாதிரி இப்போ இங்க நீங்க எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ரோவை சிக்மா ரோ சிக்மா டேகர் வில் பேசிக்கலி பி a state where the atom வந்து de-excite ஆகுது. ஸோ பேசிக்கா இந்த டேர்ம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த சிஸ்டம் உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் இந்த டிசிபேஷனால வெளியே லீக் ஆகுதுங்கிறத சொல்ற டேர்ம் தான் இந்த ஜம்ப் டேர்ம். ஓகே, இந்த ரெண்டு டேர்முமே இந்த மாஸ்டர் ஈக்குவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ்டர் ஈக்குவேஷனோட இந்த ஃபார்மை நீங்க எடுத்துக்கிட்டு இஃப் யூ லுக் அட் ப்ராபபிலிட்டி கன்சர்வேஷன், எப்படி ப்ராபபிலிட்டி கன்சர்வேஷன் பார்க்கலாம்? d/dt ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ரோ பாருங்க, d/dt ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ரோ 0 ஆகணும் இல்லையா? ஏன்னா அந்த டென்சிட்டி மேட்ரிக்ஸோட ட்ரேஸ்ங்கிறது தான் ப்ராபபிலிட்டி கன்சர்வேஷன். ட்ரேஸ் ஆஃப் ரோ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் எனி குவாண்டம் டென்சிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அந்த d/dt ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ரோ 0ன்னு போட்டீங்கன்னா அது 0வா இருக்கணும்னா இந்த ஜம்ப் டேர்மும் இருக்கணும், இந்த டிசிபேட்டிவ் டேர்மும் இருக்கணும். இந்த நான் ஹெர்மிஷியன் டேர்ம் உங்களுக்கு எனர்ஜி டிசிபேஷனை குறிக்குது, இது வந்து ஜம்ப் டேர்ம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லீக்கேஜை குறிக்குது. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டும் தேவை ஒரு மாஸ்டர் ஈக்குவேஷனுக்கு. இது எல்லாத்தையும் எழுதிட்டோம்னா பேசிக்கா ஒரு சிங்கிள் ஆட்டமை பத்தி எழுதியாச்சு. ஒரு சிங்கிள் ஆட்டம் இன் அ கேவிட்டி which is sitting at the position z. இந்த sin kc zங்கிறது வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் at some given position. இது ஒரு ஃபிக்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஆட்டமோட ஹாமில்டோனியன். அந்த ஆட்டம் இஸ் டூயிங் ரெண்டு விஷயம் செய்யுது. ஒன்னு இந்த கேவிட்டியோட இன்டராக்ட் ஆகி ஃபோட்டான் லீக் ஆகுது, இல்லைன்னா நேர ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆகுது. அது எல்லாத்தையும் இந்த ஹாமில்டோனியன் அண்ட் மாஸ்டர் ஈக்குவேஷன் குறிக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த சிங்கிள் ஆட்டம் சிங்கிள் மோட் கேவிட்டி வித் டிசிபேஷன் டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. இல்ல சொல்லுங்க. இந்த இது வந்துட்டு அனலாக் லேசர் மாதிரி தெரியுது. அந்த இன்வெர்ஸ் பாப்புலேஷன்ல இருந்து சைமல்டேனியஸா வெளியில வந்து வர லேசர் மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ இது ஆக்சுவலா வந்து இப்போ உங்களுக்கு ஸோ இதுக்கும் லேசருக்கும் கனெக்ஷன் ஒரே ஒரு சின்ன இதா சொல்லிடுறேன் எப்படின்னு. ஸோ ஒரு நான் லீனியர் மீடியம் எடுத்து ரெண்டு கேவிட்டிக்கு நடுவில் வச்சோம்னா அண்ட் அந்த நான் லீனியர் மீடியமை வெளியே இருந்து இல்லை ஒரு ஒரு இன்கோஹரண்ட் லைட் வச்சு அந்த நான் லீனியர் மீடியமை டிரைவ் பண்றது தான் லேசிங். பேசிக்கா பாப்புலேஷன் இன்வர்ஷனை கிரியேட் பண்ணுவோம் அந்த நான் லீனியர் மீடியமை. பட் அது மட்டும் போதாது லேசர் வரதுக்கு. ஏன்னா லேசர்ல இருந்து அது வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் இன்வர்ஷனை கொண்டு வரும். பட் பாப்புலேஷன் இன்வர்ஷன்ல இருந்து வர லைட் வந்து இட்ஸ் லைக் ஸ்பான்டேனியஸ்லி எமிட்டட் லைட். ஸோ எல்லா பக்கத்துலயும் போகும். ஸோ நீங்க வெறும் பாப்புலேஷன், நம்ம லேசரை பத்தி படிக்கும் போது எல்லாரும் நம்ம என்ன படிக்கிறோம், ரொம்ப ஸ்கூல் லெவல்ல படிக்கும் போது வெறும் பாப்புலேஷன் இன்வர்ஷன் மட்டும் போதுங்கிற மாதிரி படிக்கிறோம். பட் பாப்புலேஷன் இன்வர்ஷன்ல இருந்து வர லைட் வந்து ஸ்பான்டேனியஸ் எமிட்டட் லைட். அது வெளியே எல்லா டைரக்ஷன்லயும் போகும். ஸோ பட் அதை நீங்க வந்து ஒரு சீரமைச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல கொண்டு வரணும், இல்லை ஒரு சிங்கிள் மோடு கொண்டு வரணும்னா நீங்க கேவிட்டிக்குள்ள போடணும். ஸோ கேவிட்டிக்குள்ள போடும்போது என்ன ஆகும்னா அந்த some of the light from that inversion will go into the laser into the cavity mode and it will come out. So every laser நம்ம பார்க்குற சின்ன அந்த பாக்கெட் லேசர் குள்ளேயும் ஒரு கேவிட்டி இருக்கு. ஸோ கேவிட்டி இல்லாம லேசரே பண்ண முடியாது பேசிக்கலி. இந்த ஈக்குவேஷன் சொல்றீங்கல்ல, இந்த ஈக்குவேஷன் இந்த மாடலுக்கும் இந்த லேசருடைய ஈக்குவேஷன் மாடலுக்கு என்ன தொடர்பு கனெக்ஷன்? சோ கனெக்ஷன் என்ன கனெக்ஷன்னா வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இப்போ நான் இங்க லேசர்ல வந்து ஒரு ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இல்லையா அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு ஆட் டிரைவிங் எப்படி லேசர்ல ஆட் ஆகும்னா பேசிக்கா இப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி ஐ கேன் ஆட் இன்கோஹரண்ட் டிரைவிங்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி டேர்ம் வச்சு தான் ஆட் பண்ணும். ஸோ பேசிக்கா இதோட ரிவர்ஸ், இது சிக்மா ரோ சிக்மா டேகர்னு இருக்குது இல்லையா, அதை நான் சிக்மா டேகர் ரோ சிக்மா டேர்ம் ஆக்குறேன். ஸோ பேசிக்கா ஐ எம் எக்ஸைட்டிங் தி ஆட்டம்ஸ். ஹாமில்டோனியன்ல போட முடியாது, ஏன்னா ஹாமில்டோனியன்ல போட்டா அது கோஹரண்ட் ஆயிடும். ஸோ இன்கோஹரண்ட் டிரைவிங் காட்டணும்னா நான் சிக்மா டேகர் ரோ சிக்மான்னு போடணும். ஸோ இப்போ வந்து பட் ஐ வில் நவ் கன்சிடர் லேசர் டிரைவிங் ஆஃப் திஸ் கேவிட்டி விச் வில், அது வந்து உங்களுக்கு ஹாமில்டோனியன்ல ஆட் ஆகும். பட் லேசிங் ஒரு லேசர் எப்படி கிரியேட் பண்ணோம்னா பேசிக்கா இதே மாடல் எடுத்துக்கிட்டு அபார்ட் ஃப்ரம் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் யூ ஆட் டிரைவிங், இன்கோஹரண்ட் டிரைவிங். அது ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்கா இதே மாடலுக்குள்ள தான் லேசிங் வரும். பேசிக் மாடல் ஆஃப் a லேசர் இப்படியே பண்ணிடலாம். Thank you. ஓகே,
ஸோ இதெல்லாம் பண்ணியதுனால ஒரு சிம்பிள் பிசிக்கல் இஃபெக்ட் இதுல இருந்து என்ன டிஸ்கிரைப் பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மாஸ்டர் ஈக்குவேஷன் எழுதிட்டோம் ஒரு சிங்கிள் ஆட்டம்க்கு. இதோட ஒரு லிமிட் பார்ப்போம், வேர் ஆட்டமோட இன்டராக்ஷன் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு தி கேவிட்டியோட லைன் வித், மீனிங் இந்த கொஹிரண்ட் இன்டராக்ஷன் இந்த ஹாமில்டோனியனுக்குள்ள இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஹாமில்டோனியனுக்குள்ள இருக்கிற இந்த லைட் ஆட்டம் இன்டராக்ஷன் கேவிட்டி அண்ட் ஆட்டம் இன்டராக்ஷன் G0 அது ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா டிசிபேஷன் டாமினேட் ஆகிற ரெஜிம்ல என்ன பிசிக்ஸ் வரும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ் எஃபெக்ட் இருக்கு. அதுக்கு பேர் பர்சல் எஃபெக்ட்னு பேரு. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பிளாஸ்மானிக்ஸ் பத்தி பேசினாங்க, அதுல கூட இந்த பர்சல் எஃபெக்ட்னு சொல்லலாம். அந்த பிளாஸ்மானிக் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்னால ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் பர்சல் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ பர்சல் எஃபெக்டோட பிசிக்ஸ் வந்து நம்மளோட மாடலுக்குள்ள we can ரொம்ப எளிதா டிஸ்கிரைப் பண்ண முடியும். எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டமோட 3 ஸ்டேட் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட், no photon in the cavity, ground state, 1 photon in the cavity, and இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் எனர்ஜி கேப் வந்து பேசிக்கா it is equal to one photon excitation of the cavity which is omega c, and அத வந்து நீங்க கேவிட்டியோட ரெசனன்ஸ்ல வச்சீங்கன்னா omega a is equal to omega c, and that energy is equal to exciting the atom without no photon in the cavity. ஓகேயா? ஸோ இந்த ஸ்டேட்ல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு உங்க சிஸ்டமை, if you put basically an atom in the excited state, no photon in the cavity, நீங்க வந்து and then you sit and wait for what happens. So basically இதுதான் spontaneous emission ஓட பேசிக் பிரின்சிபல் இல்லையா. ஸோ இப்போ கேவிட்டி எல்லாம் மறந்துட்டு உங்களை spontaneous emission பத்தி கேட்டாங்கன்னா எப்படி சொல்வீங்க? ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டமை நான் உருவாக்கி வெயிட் பண்ணுவேன் ஃபோட்டானுக்காக. What is the probability to be in the excited state that will decay as a function of time, and the decay rate தான் spontaneous emission னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டமை ஒரு கேவிட்டிக்குள்ள வச்சுட்டு வெயிட் பண்ணோம்னா அந்த probability actually has 2 factors. It's not just the natural spontaneous emission rate, but there is also a probability for and the atom to decay into the cavity mode that is given by this gamma cavity, and this gamma cavity can become much larger than your spontaneous emission rate. Spontaneous emission rate oda gamma cavity, the cavity valiya veliya poradhukana probability can be very large as soon as நீங்க இந்த கேவிட்டியோட மோட் வால்யூமை சின்னது ஆக்க காப்பாவை வந்து நீங்க சின்னது ஆக்க. ஸோ பேசிக்கலி நல்ல மிரர் வச்சு கேவிட்டி பண்ணா this gamma cavity by gamma can become extremely large compared to gamma. Not natural spontaneous emission rate oda கேவிட்டி வழியா ஃபாஸ்டரா லைட் வெளியே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா பிசிக்கலி என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அரவுண்ட் த ஆட்டமை கேவிட்டியை வச்சு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இந்த எஃபெக்ட் ஆகுது. இதுக்கு பேர் பர்சல் எஃபெக்ட். ஓகே, கேள்வி சார். இந்த கேவிட்டி காமா வந்து கேன் பி இன்க்ரீஸ்டு பை வால்யூம் நம்ம குறைக்கிறனால இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்க. So இது வந்து some kind of quantum tunneling. இது குவாண்டம் டனலிங்னு சொல்ல முடியாது. பேசிக்கா வந்து இந்த கேவிட்டியோட மோட் வால்யூம் நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருந்து என்டர் ஆகுதுங்கிறத பார்த்தோம்னா it enters at level of the Jaynes-Cummings model. So பேசிக்கா இந்த G0 இருக்குது இல்லையா, the interaction strength increase ஆக பேசிக்கா வந்து உங்களுக்கு இந்த வால்யூம் குறைய இந்த interaction strength increase ஆகும். ஸோ அங்கிருந்து தான் வருது. It's a basic ஒரு electric field of 1 photon is increasing because of that basically. அவ்வளவுதான். Yes sir. வேற ஏதோ இன்னொரு கேள்வி இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இந்த பர்சல் எஃபெக்டோட பிசிக்ஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து இந்த பர்சல் எஃபெக்ட் நடக்கிற ரெஜிம்ல நீங்க கேவிட்டியை பார்த்தீங்கன்னா ஆட்டம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. பேசிக்கா அந்த கேவிட்டி இங்க நான் இப்ப என்ன பிளாட் பண்ணிருக்கேன்னா y ஆக்சிஸ்ல வந்து கேவிட்டியோட டிரான்ஸ்மிஷன், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டிரைவிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ கேவிட்டியை வந்து இப்போ ஐ எம் ஆடிங் அப்பார்ட் ஃப்ரம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தவிர ஒரு வீக் டிரைவ் ஆட் பண்றேன் கேவிட்டிக்கு. அந்த டிரைவிங் இஸ் கிவன் பை திஸ் டேர்ம். ஒரு லேசர் வச்சு டிரைவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த டிரைவிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து ஈட்டா, அந்த டிரைவிங்கோட ஃப்ரீக்வன்சி ஒமேகா பி. பேசிக்கா இந்த டிரைவ்ல இருந்து யூ கேன் புட் லைட் இன் டு த கேவிட்டி. அதுதான் இந்த ஹாமில்டோனியன் டேர்ம் குறிக்குது. ஸோ ஈட்டா இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டிரைவிங். ஸோ இந்த ஈட்டா கேன் கிரியேட் ஆர் டிஸ்ட்ராய் ஃபோட்டான்ஸ் கேவிட்டிக்குள்ள. ஸோ அதை தான் இந்த டேர்ம் சிக்னிஃபை பண்ணுது. ஸோ அப்படி நான் இந்த டிரைவ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இது இந்த பிசிக்ஸ்
வந்து உங்களுக்கு வெறும் ஒரு ட்ரிவன் டேம்ப்டு ஆசிலேட்டரோட பிசிக்ஸ் தான் ஆகும். இந்த G0 சின்னதா இருக்கிறதுனால பேசிக்கா உங்களுக்கு கேவிட்டியோட ரெசனண்டா நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னா இந்த ஒமேகா பி டிரைவிங் ஃப்ரீக்வன்சியை கேவிட்டி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட வச்சீங்கன்னா நிறைய லைட் டிரான்ஸ்மிட் ஆகும். ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்க அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஃபார் அவே போக போக லைட் உள்ள போகாது, வெளியேயும் வராது. ஸோ அதுதான் டிரான்ஸ்மிஷனை கம்மியாக காட்டுது. ஸோ அதோட விட்த், இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட விட்த் பேசிக்கா வந்து இட்ஸ் ஜஸ்ட் த கேவிட்டி டேம்பிங். ஓகேயா? ஸோ இது வந்து இது லிட்ரலா உங்களோட வெறும் ட்ரிவன் டேம்ப்ட் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல படிக்கிறதோட பிசிக்ஸ் தான் இந்த ரெஜிம்ல தெரியுது. ஸோ இந்த ரெஜிம்ல உங்களால வந்து வெறும் ஃபோட்டான் டிடெக்டரை வச்சுட்டு ஆட்டமோட ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஆட்டமும் லைட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்ட்ராக்ட் பண்ணல, அதனால தான் இது ஒரு வீக் கப்ளிங் எஃபெக்ட். அதுதான் பர்சல் எஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கப்ளிங் ரெஜிம், வேர் பேசிக்கா இந்த கொஹிரண்ட் இன்டராக்ஷன் இருக்குது இல்லைங்களா, G0 லைட் அண்ட் ஆட்டம்க்கு நடுவில், அது வந்து இந்த டிசிபேஷன் எல்லாம் டாமினேட் பண்ணணும், காப்பா காமா. அந்த ரெஜிம் தான் வந்து ஸ்ட்ராங் கப்ளிங்னு சொல்லுவாங்க. அந்த ரெஜிம் ரீச் ஆச்சா இல்லையாங்கிறதோட ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் நம்ம உருவாக்கலாம். இதுக்கு பேர் கோஆபரேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க கேவிட்டி கியூஇல. G0² காப்பா காமா. இந்த நம்பர் பெருசு ஆக ஆக உங்களுக்கு கேவிட்டிக்கும் ஆட்டம்க்கும் நடுவில் இருக்கிற இன்டராக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஸ்ட்ராங் ஆக ஆக பிசிக்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும் இந்த சிஸ்டம். ஸோ எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம முன்னாடி வர அதே மாதிரியே கேவிட்டியோட ஃப்ரீக்வன்சியும் ஆட்டமோட ஃப்ரீக்வன்சியும் சேமா வச்சுப்போம். திருப்பி நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட் வச்சுப்போம். பேசிக்கா ரொம்ப ஃபியூ ஃபோட்டான்ஸ் தான் இருக்கு கேவிட்டில, அதனால இந்த 3 ஸ்டேட் போறோம். நிறைய ஃபோட்டான்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு G2 G3 அந்த ஸ்டேட்லாம் இம்பார்ட்டன்ட். G வந்து ஸ்டேட் ஆஃப் ஆட்டம், இது வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இந்த கேவிட்டி. ஸோ ஃபார் ரொம்ப எக்ஸைட்டேஷன் இல்லாத ரெஜிம்ல வந்து இந்த 3 ஸ்டேட் போறோம் இந்த சிஸ்டமோட பிசிக்ஸை டிஸ்கிரைப் பண்ண. ஜென்ரலா there is infinity of states, பட் இந்த 3 ஸ்டேட் போறோம். ஸோ இந்த 3 ஸ்டேட் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த 3 ஸ்டேட்டுக்கு இந்த 3 ஸ்டேட் மேனிஃபோல்ட்ல இந்த ஹாமில்டோனியன் நம்ம எழுதினோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, பிகாஸ் ஆஃப் தி இன்டராக்ஷன் இந்த 3 ஸ்டேட்டும் வந்து இன்டராக்ஷன் இல்லாத ஹாமில்டோனியனோட ஐகன் ஸ்டேட்ஸ். ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் டேக் half h bar omega sigma 3 plus h bar omega c a dagger a, அதை நான் ஆப்ரேட் பண்ணேன்னா இந்த G0 G1 E0ல ஆப்ரேட் பண்ணா இதெல்லாம் ஐகன் ஸ்டேட் ஆஃப் தட். நம்ம G0 ரொம்ப சின்னதா இருந்தப்ப இதே ஸ்டேட்டையே நம்ம ஐகன் ஸ்டேட்டா வச்சுட்டு நம்மளால பிசிக்ஸ் எல்லாம் படிக்க முடிஞ்சிச்சு போன ஸ்லைட்ல. அதுதான் வந்து பர்சல் எஃபெக்டோட பிசிக்ஸ். பட் இந்த இன்டராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஹாமில்டோனியனோட ஐகன் ஸ்டேட்ஸா இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து புது ஐகன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த சிக்மா ஏ டேகர் பேசிக்கலி வந்து இந்த ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் கப்ளிங் உருவாக்குது, சிக்மா ஏ டேகர் அண்ட் சிக்மா டேகர் ஏ. ஸோ பேசிக்கலி ஒரு எக்ஸைட்டட் 0 ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போக முடியும். அதே மாதிரி கிரவுண்ட் +1 ஃபோட்டான்லேருந்து கீழேயும் வர முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்போ நீங்க புதுசா ஸ்டேட்ஸ் உருவாகும், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இந்த ஒரிஜினல் ஐகன் ஸ்டேட்ஸ்ல இருந்து இந்த 3 ஸ்டேட் போகும். இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஸ்டில் G0வா இருக்கும். அது இன்னமும் இந்த இன்டராக்ஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் அது ஐகன் ஸ்டேட் தான். பட் இந்த 2 எக்ஸைட்டட் ஸ்டேட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ +0ங்கிற ஸ்டேட் வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் G1 அண்ட் E0. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸைட்டேஷன் ஸ்டேட். ஈதர் அந்த எக்ஸைட்டேஷன் நீங்க கேவிட்டில வைக்கலாம், இல்ல அந்த எக்ஸைட்டேஷனை ஆட்டம்ல வைக்கலாம். ரெண்டும் செய்யலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செய்யறது தான் இந்த சூப்பர் பொசிஷன் குறிக்குது. அது 2 சூப்பர் பொசிஷன் இருக்கலாம், ஒரு ஈவன் சூப்பர் பொசிஷன், ஒரு ஆட் சூப்பர் பொசிஷன். இந்த ஈவன் சூப்பர் பொசிஷனுக்கும் ஆட் சூப்பர் பொசிஷனுக்கும் நடுவுல இருக்கிற கேப் வந்து 2G0. அந்த 2G0 இஸ் வந்து இந்த கப்ளிங் ஸ்ட்ரென்த். ஸோ பேசிக்கா சொல்ல போனா இப்ப என்ன ஆகுது, இந்த சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஆட்டம் ஸ்டேட் இல்ல, இது ஒரு சிம்பிள் லைட்டோட ஸ்டேட் இல்ல, இது ஒரு ஆட்டம் அண்ட் லைட்டோட கப்புள்ட் ஸ்டேட். இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்க ஒரு ஆட்டம் ஃபோட்டான் மாலிக்யூல்ங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட் இருந்து இப்போ கேவிட்டியில இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் உருவானா கேவிட்டியோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குங்கிறது கொஸ்டின். இப்போ கப்ளிங் இன்க்ரீஸ் ஆனதுனால கேவிட்டியோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பெக்ட்ரத்துல அந்த ஆட்டமோட எஃபெக்டை கிளியரா பார்க்க முடியும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் 2 வழியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே ஒரு வீக் டிரைவிங் கேவிட்டிக்கு ஆட் பண்ணி எவ்வளவு டிரான்ஸ்மிட் ஆகுது லைட் நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து வெறும் ஒரு சிங்கிள் லாரன்சியன் இருந்துச்சு
கேவிட்டியோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில மட்டும் சென்டர் ஆயிருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாலிகுலர் ஸ்டேட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஆட்டம் ஃபோட்டான் மாலிகுலர் ஸ்டேட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த டிரான்சிஷனும் இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த டிரான்சிஷனும் தான் இங்க காட்டப்படுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒரிஜினலா ஒரு சிங்கிள் லாரன்ஸியனா இருந்துச்சு, அது வந்து இப்போ ரெண்டு டப்லெட்டா ஸ்பிளிட் ஆயிடும். இந்த டப்லெட் வந்து இப்போ உள்ள இந்த டப்லெட்டை நீங்க டிரான்ஸ்மிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களால இமீடியட்டா என்ன சொல்ல முடியும்னா, ஓ இப்போ ஆட்டம் அண்ட் லைட் இந்த கேவிட்டி தனித்தனியா இல்ல, தே ஹவ் மேட் அ ஸ்ட்ராங்லி கப்புள்டு, சம்டைம்ஸ் இத போலாரிட்டானிக் ஸ்டேட்னு கூட சொல்லலாம். தே ஹவ் மேட் அஸ் கப்புள்ட் ஸ்டேட். அந்த கப்புள் ஸ்டேட்டோட எனர்ஜி கேப் தான் ஒமேகா சி பிளஸ் G0 மைனஸ் ஒமேகா சி மைனஸ் G0 2G0. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்ல இருந்து கீழே விழுறதும் இந்த ஸ்டேட்ல இருந்து கீழே விழுற ஃபோட்டான் தான் இங்க வெளியே வருது. ஸோ இந்த ஸ்டேட்ல இருந்து கீழே விழுந்தா இந்த ஃபோட்டான், இந்த ஸ்டேட்ல இருந்து கீழே விழுந்தா இந்த ஃப்ரீக்வன்சில ஃபோட்டான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதை தான் இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பெக்ட்ரம் குறிக்குது. அது வந்து டிரான்ஸ்மிஷன் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து நீங்க ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல ஆட்டமை வச்சுட்டு நீங்க இப்போ டைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் இப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் டைனமிக்ஸ் நம்ம பார்த்தோமே, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. என்னன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து வெறும் யூனிஃபார்ம் டேம்பிங் ஆகல. Probability to be in the excited state is not uniformly damped, but there are oscillations in that probability. And the oscillation is basically saying that the photon is being, and the oscillation is coming from this state. எப்படின்னா வந்து ஒரு ஆட்டம் வந்து ஆட்டமும் cavity ஃபீல்டும் they are exchanging photon. That is what this oscillation is. இந்த oscillation அதை தான் குறிக்குது. Okay, so that's the physics effect that you can get in this strong coupling regime. Okay, any questions? அந்த பாசிட்டிவ் டு G0வும் நெகட்டிவ் டு G0 சூப்பர்போசிஷனா இருக்கு சான்ஸ் இல்ல. பாசிட்டிவ் G0வும் பாசிட்டிவ் அந்த ரெண்டு பீக் காமிச்சிட்டீங்கல்ல, WC மைனஸ் G0 பிளஸ் G0 கீழே அந்த மேப்ல, அந்த ரெண்டு பீக்கும் வந்துட்டு சூப்பர்போசிஷனா சான்ஸ் இருக்கலாம். சோ நோ, ஏன்னா வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்டே வந்து தனி ஐடென்டிட்டி இருக்கிற ஸ்டேட். சோ அத ரெண்டுத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா திருப்பி உங்களுக்கு G1 E0 ஆயிடும். அதான் திருப்பி it will become G1 E0 இல்லையா? சோ இப்போ பேசிக்கா வந்து சோ இந்த பீக் எங்க இருந்து வருது? It is basically coming from the de-excitation of +0 to G0. ஆமா, இந்த பீக் வந்து -0ல இருந்து G0 de-excitationனால வருது. இப்போ இந்த ரெண்டு பீக்கையும் மிக்ஸ் பண்ணா that is basically G1 and E0 இல்லையா? can you call it orthogonal? yeah, completely they are completely orthogonal. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா +0 and -0 ஓட ஓவர்லாப் எடுத்தா it will be 0. yeah they're completely orthogonal. exactly okay, so இதெல்லாம் நம்ம தியரி பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஃபீல்ட்ல எதுவுமே எல்லாமே தியரிட்டிக்கல் இல்ல, இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட். சோ இப்போ நான் காமிச்ச அதே ஃபிகரோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுதான் இந்த டப்லெட் காமிச்சதோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 2005ல பண்ணாங்க. ஒரு சிங்கிள் ஆட்டமை ஒரு கேவிட்டிக்குள்ள போட்டு ஸ்ட்ராங் கப்ளிங் கொண்டுட்டு போயிட்டு டிரான்ஸ்மிஷன் பார்த்தப்ப கிளியரா இந்த டப்லெட் தெரிஞ்சிச்சு. ஸோ திஸ் ஆர் ஆல் லைக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், லேண்ட்மார்க் எக்ஸ்பெரிமெண்ட். இது ரெண்டு குரூப்ல செஞ்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச கிம்பிள்ங்கிற குரூப்லயும் ரெம்பேங்கிற குரூப்லயும் செஞ்சாங்க. ஓகே, சோ ஃபார் நம்ம இப்ப ரெண்டு ஃபெனாமினன் பார்த்துட்டோம். ஓகே, क्वेश्चन வேற? என்னோட क्वेश्चन என்னன்னா, இந்த நீங்க சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் தியரிக்கும் எத்தனை இயர்ஸ் டைம் டிஃபரன்ஸ்? தியரி ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்ல. சோ ஜேம்ஸ் கமிங்ஸ் தியரி ரொம்ப பெரிய கேப் இல்ல, அரவுண்ட் 70s ஜேம்ஸ் கமிங்ஸ் தியரி எக்ஸ்பெரிமெண்ட் ஓட. ஓகே, சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் நோ ஆக்சுவலி பிட் ஆஃப் கேப். சோ I'm not sure James Cummings ஓட ஒரிஜினல் பேப்பர் எப்போ வந்துச்சுங்கிறது நான் பார்க்கணும். 80s 70s ஞாபகம் இல்லை. ஸோ அரௌண்ட் 20-30 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். அஃப்கோர்ஸ் இதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்டான ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து இந்த கேவிட்டி, இந்த மிரர் சொல்றாங்க இல்லையா, இந்த கேப்பாவை வந்து ஸ்மால் ஆக்கிக்கிட்டே போனோம். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த G லார்ஜ் ஆகும். ஸோ இதுல பெரிய எஃபெக்ட் என்னன்னா ரெண்டு விஷயம்.
ஒன்னு இந்த காப்பாவை சின்னதாக்கிட்டே இருக்கணும். பெட்டர் அண்ட் பெட்டர் மிரர் பண்ற டெக்னாலஜி, கோட்டிங்ஸ் மாத்தினாங்க, மிரரோட ஜியாமெட்ரி மாத்தினாங்க, அது ஒரு பெரிய ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் வந்து அந்த சிங்கிள் ஆட்டமை கொண்டுட்டு போய் அங்க ட்ராப் பண்றது, அதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த ரெண்டுத்துக்கும் தேவையான டெக்னாலஜி டெவலப் ஆக கண்டிப்பா அந்த 20-30 இயர்ஸ் ஆச்சு. அந்த ஆட்டமை ட்ராப் பண்றதுக்கான டெக்னாலஜி இஸ் பேசிக்கலி அந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன் பண்றதுக்கு தேவையான டெக்னாலஜி, சேம் டெக்னாலஜி, லேசர் கூலிங். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் சிங்கிள் ஆட்டமை கொண்டுட்டு போய் கேவிட்டிக்குள்ள வைக்க முடிஞ்சிச்சு. பட் இன்ஃபேக்ட் கன்சிடரபிள் அதுக்கப்புறம் இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷனுக்கு அப்புறம் வந்து தியரிக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இருக்கிற கேப் கன்சிடரபிளா குறைஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் அதுதான் நான் சொல்ல கடைசியில டைம் இருந்தா சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் என் பிஹெச்டியில பண்ண தியரியை வந்து என் போஸ்ட் டாக்ல டெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஸோ வித்தின் 4-5 இயர்ஸ். ஸோ அது இப்போ ஐ எம் அட் அ மச், இப்போ நம்ம இருக்கிற டைம் வந்து ரொம்பவே நல்ல டைம் இன் சம் சென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பேசின ஆட்டம் வந்து ஒரு கேவிட்டியில ஒரு லொகேஷன்ல உட்காந்துட்டு இருக்கு. அந்த ஆட்டமோட டிகே பத்திலாம் பேசணும். பட் இப்போ நான் வந்து முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், டைனமிக்ஸ் படிக்க போறேன், அந்த ஆட்டமோட மோஷன் பத்திலாம் நிறைய நம்ம பேசணும். ஆனா இப்ப நான் இன்ட்ரடியூஸ் பண்ண பிசிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஆட்டம். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஆட்டமுக்கு we have to allow the atom to move inside the cavity. அதுதான் அடுத்த ஸ்டெப். அதை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம்? அது ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் இந்த z வந்து வெறும் ஒரு ஃபிக்ஸ்ட் வேரியபிளா இருந்துச்சு. Now I just add momentum. So பேசிக்கா இப்போ இது வந்து ரெகுலர் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற மாதிரி p²/2m ஹாமில்டோனியன்ல ஆட் பண்ணிட்டோம்னா இந்த z will now position of the atom அது ஒரு குவாண்டம் டைனமிக்கல் வேரியபிள் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த ஆட்டம் ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஆட்டம். இது இன்டர்னல் லெவல் ஆஃப் த ஆட்டம் சிக்மா. இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த ஆட்டம். ஸோ ஆட்டமோட மோஷனையும் நம்ம இப்போ டிஸ்கிரைப் பண்றோம், அதோட இன்டர்னல் லெவல் இன்டராக்ஷன் வித் கேவிட்டியும் டிஸ்கிரைப் பண்றோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் சைமல்டேனியஸா இப்போ டிஸ்கிரைப் பண்றோம் ஜஸ்ட் பை ஆடிங் திஸ் டர்ம். ஓகே, குட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேல போறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க இந்த ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லேசரோட லைட்டோட ஃப்ரீக்வன்சி அது வந்து 10⁻15 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். கேவிட்டி மோடோட ஃப்ரீக்வன்சியும் அதோட கம்பேரபிளா இருக்கும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற டிரைவிங் லேசர் டு த இந்த ஆட்டமோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 10⁻15 ஹெர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நார்மலா நீங்க எந்த விசிபிள் லைட் எடுத்து நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது வந்து இட்ஸ் அ வெரி லார்ஜ் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி அந்த ஆட்டம் வந்து கேவிட்டியோட இன்ட்ராக்ட் ஆனாலும் ஒமேகா சி ஷுட் பி சிமிலர். அதே மாதிரி அந்த கேவிட்டியை டிரைவ் பண்ற லைட்டோட ஃப்ரீக்வன்சியும் அதே ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் நம்பர்ஸ் இங்க இருக்கிறதுனால இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு கீப் தெம் அரவுண்ட். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன இம்பார்ட்டன்ட், இந்த கேவிட்டி ஓட ஃப்ரீக்வன்சிக்கும் ஆட்டமோட ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கிற கேப், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரைவிங் ஃப்ரீக்வன்சிக்கும் ஆட்டமோட ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கிற கேப். இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் தான் சென்சிபிளான விஷயம். இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் அது இன்னும் மேனேஜபிள் லெவல்ல இருக்கும். அந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஹாமில்டோனியனை திருத்தி எழுதணும். அந்த திருத்தி எழுதுறதுக்கு பேரு ரொட்டேட்டட் ஃப்ரேம்னு பேரு. பேசிக்கா யூ கேன் ஜஸ்ட் டூ ஒரு யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதை வச்சு இந்த பேசிக்கா எல்லா டேர்மையும் வந்து நீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் டெல்டா ஏ டெல்டா சி மாத்திரலாம். ஸோ பேசிக்கா இந்த டேர்ம் h bar omega a by 2 டேர்ம் இது வந்து மைனஸ் h bar delta a by 2 sigma 3 ஆயிடும். அது வந்து இட் டெல்ஸ் யூ த டிடியூனிங் பிட்வீன் லேசர் லைட் அண்ட் த ஆட்டம் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அது இந்த டெல்டா ஏ. டெல்டா சி வந்து நீங்க டிரைவ் பண்ற லைட்டுக்கும் கேவிட்டியோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் இல்ல கேப் ஒமேகா பி மைனஸ் ஒமேகா சி. ஸோ நவ் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட சிஸ்டம் என்னத்தை பத்தி பேசுது? பேசிக்கா ஒரு ஆட்டம், சிங்கிள் ஆட்டம் கேவிட்டிக்குள்ள நகர்ந்துட்டு இருக்கு. அது வந்து டைபோல் இன்டராக்ஷன் வழியா அந்த கேவிட்டி ஃபீல்டோட இன்டராக்ட் ஆகுது. பிளஸ் அந்த கேவிட்டியை வெளியே இருந்து ஒரு லேசர் ஃபீல்டால நம்ம டிரைவ் பண்றோம். அந்த லேசர் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி ஒமேகா பி. ஓகே, ஸோ அதுதான் ஒரு ab initio மாடல் ஆஃப் கேவிட்டி QED. அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது காப்பாடுது. ஸோ அஃப்கோர்ஸ் இதெல்லாம் போட்டாலும் நம்மளால வந்து டிசிபேஷனும் இன்க்ளூட் பண்ணோம். அதனால இந்த டிசிபேட்டிவ் டேர்ம்ஸ் கண்டினியூ டு பி ஹியர். ஓகே, ஆல்ரைட். ஸோ நவ் இப்போ வந்து இந்த ஆட்டமோட மோஷனை வந்து ஒரு ட்ரிவன் டிஸ்பர்சிவ் லிமிட்ங்கிற அந்த லிமிட்ல நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோம். வேர் இந்த இன்டர்னல் லெவலோட பிசிக்ஸ் இனிமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்கா வந்து ஒன்ஸ் இந்த டிரைவ் பண்ற லைட்டோட ஃப்ரீக்வன்சி கேவிட்டியோட கப்ளிங் ஃப்ரீக்வன்சி G0
அப்புறம் இந்த கேவிட்டி டேம்பிங் ஃப்ரீக்வன்சி, சிஸ்டம்ல இருக்கிற எல்லா டைனமிக்கல் ஃப்ரீக்வன்சியோட ஜாஸ்தியா பண்ணிட்டோம்னா பேசிக்கா ஆட்டமோட இன்டர்னல் லெவல் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் எனிமோர். பேசிக்கா இப்போ நீங்க உள்ள அனுப்புற போட்டானோட ஃப்ரீக்வன்சியும் ஆட்டமோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா இந்த ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கே போறதுக்கான பாசிபிலிட்டி குறைஞ்சிரும். பட் அட் த சேம் டைம் எக்ஸைட்டட் ஸ்டேட் போகாம வர்ச்சுவல் டிரான்சிஷன் பண்ணி ஸ்கேட்டர் பண்ண முடியும் லைட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் அதை தான் நம்ம ரேலே ஸ்கேட்டரிங் படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் அலோவ் பண்ணிட்டு மற்றபடி அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷனை லிமிட் பண்ணோம்னா அதுதான் இந்த ட்ரிவன் டிஸ்பர்சிவ் லிமிட். பிசிக்கலா அதை எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா I'll just say that from the Hamiltonianல இருந்து எப்படி ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹாமில்டோனியன் எடுத்துட்டு நீங்க இப்போ இது ஹாமில்டோனியன் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கேன். இதுல இருந்து நீங்க டைனமிக்கல் ஈக்குவேஷன் எழுதலாம், ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் எழுதலாம், இல்ல அந்த மாஸ்டர் ஈக்குவேஷன் எழுதலாம். பட் ஷ்ரோடிங்கர் பிக்சர் மாதிரி ஹைசன்பர்க் பிக்சர்னு ஒன்று இருக்கு. அந்த பிக்சர்ல பேசிக்கா ஆபரேட்டரோட ஈக்குவேஷன்ஸை நீங்க டைனமிக்கலா எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைசன்பர்க் பிக்சர் ஈக்குவேஷன்ஸ் எழுதினீங்கன்னா யூ கேன் ரைட் த ஹைசன்பர்க் பிக்சர் ஈக்குவேஷன் ஃபார் ஆல் ஆபரேட்டர்ஸ் அண்ட் அது மாஸ்டர் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். பட் அது வெறும் ஹைசன்பர்க் ஈக்குவேஷன் இல்ல, அந்த ஹைசன்பர்க் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு டிகே அண்ட் டேம்பிங் அதுவும் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு பேரு சம்டைம்ஸ் ஹைசன்பர்க் லாஞ்சவான் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. பட் நீங்க வெறும் இந்த ட்ரிவன் டிஸ்பர்சிவ் லிமிட் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சிம்பிளான விஷயம் மட்டும் தான் செய்யணும். இந்த ஆட்டமோட இன்டர்னல் லெவல் ஆபரேட்டர் இருக்குது இல்லையா, சிக்மா டேகர், இந்த ஆபரேட்டரோட டைனமிக்ஸ் மட்டும் எழுதணும். சிக்மா டாட் ஈக்குவல் டு -IH சிக்மா ஆர் +IH சிக்மா. அந்த சைன் எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை எழுதிட்டு நீங்க எழுதினீங்கன்னா அதுல 2 டேர்ம் இருக்கும். ஒன்னு இந்த ஏயோட இன்டராக்ஷன் டேர்ம். ஸோ சிக்மா டேகர் கம்யூட்டேட்டர் எடுத்தா AG0 sin KCZ ஒரு டேர்ம் வரும். அப்புறம் இங்கேருந்து ஒரு டேர்ம் வரும் -I டெல்டா சிக்மா பிளஸோட σ3 கம்யூட்டேட்டர் எடுத்தா திரும்பி சிக்மா பிளஸ் வரும். அது ஒரு ஆபரேட்டர் வரும். ஃபைனலா டிகே வரும் ஃப்ரம் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். இஃப் இந்த இன்டர்னல் லெவல் டைனமிக்ஸ் இந்த டிடியூனிங் ஸ்கேல் ரொம்ப லார்ஜா இருக்கும்போது இன்டர்னல் லெவல் டைனமிக்ஸ் ஆட்டமோட இன்டர்னல் லெவல் டைனமிக்ஸ் இஸ் ரியலி ஃபாஸ்ட். In that limit, basically, you can write this sigma, you can set the sigma or dynamics to 0. அதுதான் adiabatic elimination sometimes சொல்லுவாங்க. sigma ஓட dynamics நீங்க 0 செட் பண்ணிட்டு sigma dot in that Heisenberg equation 0 செட் பண்ணிட்டா you can write sigma completely in terms of the light field A. So இந்த internal level structure நீங்க இந்த light field ஓட slave பண்ணிடுவீங்க. அதே டைம் இந்த sigma 3 -1 எடுத்துக்கலாம். அது equivalent to saying that the atom is essentially all the time almost in the ground state. Sigma 3 -1 na Gg minus EE equal to -1. So it is just kind of saying you're replacing this sigma 3 by just a number. In the limit la basically you get a very different version of this Hamiltonian. Many of the terms nariya term same ah da irukku. இந்த driving term same ah irukku, இந்த kinetic energy same ah irukku, இந்த கேவிட்டி டிடியூனிங் சேமா இருக்கு, கேவிட்டி டேம்பிங் சேமா இருக்கு. எது சேஞ்ச் ஆயிருக்குன்னா இந்த ஆட்டம் கேவிட்டியோட இன்ட்ராக்ஷன். பேசிக்கா இந்த சிக்மா நம்ம ஏ டேர்ம்ஸ்ல எழுதிட்டு இஃப் வி கோ அண்ட் பேசிக்கலி சப்ஸ்டிடியூட் இன் திஸ் டேர்ம், இந்த சிக்மா எலிமினேட் பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா வித் திஸ் G0 sin KZ I delta A plus gamma A, sigma A dagger and A dagger sigma basically becomes an A dagger A. Okay, so this term is all that this is. So adukapra of course I am இன்னொரு approximation பண்ணிருக்கேன். இங்க கீழ delta A squared plus gamma squared இருக்கும். Delta A is gamma ஓடையும் ரொம்ப பிக்கா இருக்கிறதுனால I would just take it as there will be a delta A on top, delta A by delta A squared plus gamma squared இங்க term வரும். அந்த காமா ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இது பேசிக்கா h bar G0 squared by delta A sin squared A dagger A ஆயிடும். So this இந்த லிமிட் பேரு driven dispersive limit, இதுக்கு பேரு adiabatic elimination. பட் இது ஆக்சுவலா அட் த எண்ட் ஆஃப் த டே இது நீங்க ஒரு பேசிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல படிச்ச ஒரு பிசிக்ஸ். இது எப்படின்னா இந்த பார்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த sin square KCZ A dagger A இது வெறும் ஸ்கொயர் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த கேவிட்டி. Okay, and this is basically 1 over delta A. So basically நீங்க AC Stark shift னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் ஆட்டம் எடுத்து அது மேல எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரு டிடியூன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட நீங்க போட்டீங்கன்னா it basically appears
like exactly the perturbation energy is E squared by the detuning. அதுதான் ஏசி ஸ்டார்க் ஷிஃப்ட்னு ஹைட்ரஜன் ஆட்டம்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதோட பேசிக் பிசிக்ஸ் தான் இங்க. எக்ஸப்ட் இங்க இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்சுவலா கிளாசிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல, இது வந்து ஒரு குவாண்டம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோட்டான் நம்பர் ஆஃப் த கேவிட்டி. ஸோ அந்த ஹாமில்டோனியனை நம்ம இப்படி மாத்திட்டோம். அண்ட் சொல்லுங்க இல்ல, இங்க அடியாபேட்டிக் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றதுனால வருதா? அடியபேட்டிங்கிற வார்த்தை வந்து அது ஒரு ஒரு ஜார்கன். ஆக்சுவலா அது ஒரு ஜார்கன் இல்ல, அது ஒரு எப்படி சொல்றது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றோம்னா வந்து இந்த லைட் ஃபீல்டோட ஆட்டமோட ஸ்டேட், அந்த சிக்மாங்கிற அந்த ஆபரேட்டர் குறிக்கிற ஆட்டமோட ஆபரேட்டர் அப்ஸ்ட்ராக்ட் லெவல்ல பேசுறோம். அப்ஸ்ட்ராக்ட் லெவல்ல இட் அடியபேட்டிக்கலி ஃபாலோஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இது அடியபேட்டிக். ஆக்சுவலா அது ஒரு ஜார்கன், நிறைய குவாண்டம் ஆப்டிக்ஸ் ஜார்கன்ல இது ஒரு ஜார்கன். அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி மார்க்காதுல சோ இட் இஸ் a bit அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் நவ இப்போ நீங்க இந்த ஹாமில்டோனியன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம வந்து அந்த லைட் ஃபீல்டு இருக்கு, ஆட்டம் இருக்கு, பட் ஆட்டமோட இன்டர்னல் ஸ்டேட்டே கிடையாது. இதுக்கப்புறம் அந்த ஆட்டமோட இன்டர்னல் ஸ்டேட் பத்தி நம்ம பேசவே மாட்டோம். வெறும் இந்த ஆட்டமோட மோஷன் இருக்கு அண்ட் கேவிட்டியோட ஃபீல்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்டராக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டம் அண்ட் கேவிட்டி இன்டராக்ஷன் இது கொஞ்சம் வித்தியாசமான இன்டராக்ஷன் ஃப்ரம் வாட் வி ஸ்டார்டட் வித். அதுல இருந்து தான் நம்ம இதை டிரைவ் பண்ணிருக்கோம். பட் ஆனா இதோட பிசிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான பிசிக்ஸ். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த ஆட்டமோட ஹாமில்டோனியன், ஆட்டமோட ஆபரேட்டர்ஸ் இருக்கிற ஹாமில்டோனியனை பாத்தீங்கன்னா, அது வெறும் ஒரு p²/2m. இந்த ஏடாகரே ஒரு நிமிஷம் மறந்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அ பொட்டென்ஷியல் ஃபார் தி ஆட்டம். இட் இஸ் ஜஸ்ட் சம் பொட்டென்ஷியல் sin² kcz. பட் அந்த பொட்டென்ஷியலோட ஸ்ட்ரென்த் வந்து ஏடாகரே கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி நீங்க பார்க்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட், கேவிட்டியோட ஆபரேட்டர்ஸ் மட்டும் வச்சு நீங்க இந்த ஹாமில்டோனியனை பாத்தீங்கன்னா, பேசிக்கா இஃப் யூ ஃபர்கெட் தி ஆட்டம் ஃபார் அ மோமெண்ட், இந்த டேர்ம் ஏடாகர் ஏ டேர்ம், it adds to the resonance frequency of the cavity or the detuning of the cavity. Minus h bar delta c minus h bar g0 squared by delta a sin square kcz. So atom oda position எங்க இருக்கோ, பொசிஷன் படி கேவிட்டியோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ஆகுது. So that is the physical picture of this way of writing the Hamiltonian. So either வந்து நீங்க ஆட்டம் பொறுத்த வரைக்கும் கேவிட்டி வந்து ஒரு பொட்டென்ஷியல் கொடுக்குது in which atom moves. From the point of view of the cavity, atom என்ன பண்ணுது, கேவிட்டியோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை ஷிஃப்ட் பண்ணுது. ஏன்னா நீங்க இந்த டெல்டா சி டேர்ம் வந்து இட்ஸ் பேசிக்கலி ஜஸ்ட் ஒமேகா சி வித் சம் ஷிஃப்டட் பை த பம்பிங் ஃப்ரீக்வன்சி. So it is like adding to the h bar omega c term a term that is h bar g0 squared by delta a sin square kcz. So it is atom oda position dependent resonance frequency shift. Okay, so that's other way of looking at it. Okay, so இதுல எப்போ இந்த physics interesting ஆகும்? As usual, இந்த interaction between இந்த termsலாம் இருக்கு இல்லையா, p²/2m, this term in the third term, in the term la Hamilton, and this in this last term which is driving, in the moon term vandu they are all Hamiltonian term. When the Hamiltonian term, and especially in the atom ku light ku irukra interaction, ipo vandu it is g0 squared by delta a. When in the interaction vandu dissipation oda jastiya irukumbodhu physics interesting ah irukum. That is again a kind of strong coupling. Okay, so இப்போ நான் சொன்ன பிசிக்ஸே கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் ஹாமில்டோனியன் நான் எழுதின குவாண்டம் மெக்கானிக்கல் ஹாமில்டோனியனோட கிளாசிக்கல் லிமிட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிசிக்கல் பிக்சர் ஈஸியா கிடைக்கும். அந்த கிளாசிக்கல் பிக்சர் ஒரு நிமிஷம் பார்ப்போம். பேசிக்கா இந்த கிளாசிக்கல் பிக்சர்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த கேவிட்டியோட ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட மோட்ஸ் எல்லாம் வந்து ஏ அந்த ஆபரேட்டரா இருந்தத கிளாசிக்கல் ஆம்பிளிடியூட மாத்திடுவேன், ஆல்பா ஆஃப் டி. அதே மாதிரி ஆட்டமோட பொசிஷன் அண்ட் மொமெண்டம் வெறும் கிளாசிக்கல் ஆட்டமா மாத்திடுவேன். அப்படி மாத்திட்டு ஃபர்ஸ்ட் குவாண்டம் மெக்கானிக்கலா அந்த ஹைசன்பர்க் ஈக்குவேஷனை எழுதியிருக்கேன் இல்லையா, அதை வந்து ஐ கேன் கன்வெர்ட் இட் இன்டு அ கிளாசிக்கல் கப்பிள்ட் ஈக்குவேஷன். ஆர் வேற மாதிரி பார்க்கணும்னா, அந்த ஹாமில்டோனியனே நான் கிளாசிக்கல் ஹாமில்டோனியனா எழுதிட்டு ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதலாம் கிளாசிக்கலா. ஸோ அப்படி கூட பார்க்கலாம், ரெண்டுமே சேம் தான். ஸோ ஹைசன்பர்க் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதிட்டு அதுல இருக்கிற ஆபரேட்டர் எல்லாம் கிளாசிக்கல் வேரியபிள்ஸா மாத்துறதும், ஹாமில்டோனியன்ல இருக்கிற ஆபரேட்டர்ஸ் எல்லாம் கிளாசிக்கல் வேரியபிள்ஸா மாத்திட்டு
கிளாசிக்கல் ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதுறதும் சேம் திங். பட் அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இல்லை எல்லாத்துலயும் என்னன்னா வந்து டிகே இருக்கு. ஸோ இது ரெண்டும் பார்த்து எழுதிட்டேன்னா இப்போ உங்களுக்கு இந்த டைனமிக்ஸ் ஆஃப் த சிஸ்டம் புரிஞ்சிடும். வாட் இஸ் த டைனமிக்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டமோட பேசிக் ஈக்குவேஷன் மொமெண்டம். இந்த மொமெண்டம் டைனமிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா இந்த உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா இதுல இந்த கேவிட்டி ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸ் உருவாக்குது, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் கேவிட்டி வந்து ஒரு பொட்டென்ஷியல் கொடுக்குது ஆட்டம்க்கு. அந்த பொட்டென்ஷியலோட ஸ்ட்ரென்த்தை வந்து அந்த கேவிட்டியோட லைட் ஃபீல்ட் ஆம்பிளிடியூட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆம்பிளிடியூட் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நீங்க கேவிட்டியோட மோட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா அது வெறும் ஒரு டேம்ப்ட் ஆசிலேட்டர் மாதிரி தான். d alpha by dt is I omega alpha minus kappa alpha. That's just இப்போ இந்த ஆட்டமே இல்ல, u0 நீங்க 0வா செட் பண்ணீங்கன்னா அது வெறும் ஒரு driven damped harmonic oscillator. அவ்வளவுதான். இதை நீங்க ஆல்பாக்கு எழுதியிருக்கேன், அதை நீங்க dx by dt ன்னு கூட எழுதிக்கலாம் ஆசிலேட்டரா மாத்தி. அப்படி எழுதினா இது வெறும் ஒரு driven damped oscillator. பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெசனன்ஸ் frequency of the oscillator is offset by exactly the atom. இந்த ஆட்டம் உள்ள இருக்கிறதுனால இந்த ரெசனன்ஸ் frequency ஷிஃப்ட் ஆகுது. அமௌண்ட் ஆஃப் ஷிஃப்ட் ரெண்டு விஷயம் கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்னு வந்து கப்ளிங் ஸ்ட்ரென்த், இன்னொன்னு வந்து பொசிஷன் ஆர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி ஆட்டம். ஓகே, சோ திஸ் இஸ் தி டைனமிக்ஸ். இதுதான் டைனமிக்ஸ் இந்த சிஸ்டமோட. ஓகே, இல்ல ரொம்ப இன்டர் பண்றதுக்கு மன்னிக்கணும். நோ 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 இன்டரப்ட் பண்ணாத பேசலாம். வந்துட்டு நீங்க வந்து அத குவான்டைஸ் பண்ணும்போது வந்துட்டு பிரைனுக்கு வந்து ரொம்ப பயங்கர எக்ஸசைஸா இருக்கு. நீங்க இப்ப டவுன் டு கிளாசிக்கலுக்கு வந்த பின்னாடி ரொம்ப ஈஸியா இருக்குது. இதை ரிவர்ஸ்ல பண்ணா எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இது போறது, இது வந்துட்டு மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி கரெக்டா வந்திருக்கும். கரெக்டா இது வந்து ரிவர்ஸ்ல போகணும்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்லைட்ஸ் நீங்க ரிவர்ஸ்ல பண்ணீங்கன்னாக்கா இன்னும் ஈஸியா வந்துட்டு ஜஸ்ட் சஜஷன். ஏன் கரெக்ட் 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 அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. சோ இதுக்கு டீப்பான ரீசன் என்னங்கிறது தெரியல. ஏன்னா இன்ஃபேக்ட் உங்களால வந்து இது ஆக்சுவலா பிலோசாபிக்கலாவே ஒரு பிரச்சனையான விஷயம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட ஒரு PhD ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலா கிளாசிக்கல் டைனமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கா, ஒரு லாங் ரேஞ்ச் கிளாசிக்கல் இன்டராக்டிவ் சிஸ்டம். என்னோட இன்ட்யூஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ அந்த சிஸ்டம்ல. எனக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிச்சுட்டே இருந்ததுனால குவாண்டம் மெக்கானிக்கல் இன்ட்யூஷன் இஸ் ஈஸியர் ஃபார் மீ than கிளாசிக்கல். இன்ஃபேக்ட் இந்த கிளாசிக்கல் டைனமிக்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல கேயாஸ், இது ஜெனரலி என்ன பொறுத்த வரைக்கும் as a dynamical system, dynamical paradigm நம்ம பார்த்தோம்னா இது நிறைய இன்னும் என்னோட அறிவாளிகிட்ட கேட்டா இன்னும் பெட்டரா சொல்லுவாங்க. ஸோ கிளாசிக்கல் டைனமிக்ஸ் ஆக்சுவலா ரொம்ப ஹார்ட். குவாண்டம் டைனமிக்ஸ் இந்த யூனிட்டரி எவல்யூஷனால ஆக்சுவலா உங்களால சால்வ் பண்ண முடியிற சிஸ்டம்க்கு, கம்ப்யூட்டர்ல போட்டு சால்வ் பண்ண முடியிற சிஸ்டம்க்கு குவாண்டம் டைனமிக்ஸ் ரொம்பவே சிம்பிள் இன் a way. as long as a computer உங்களுக்கு enough memory இருந்தா அந்த டைனமிக்ஸ் வெறும் ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுல நான் லீனியர் எஃபெக்ட் வராது, எதுவுமே வராது. இட்ஸ் a linear ordinary differential equation. so quantum intuition once உங்களுக்கு linear algebra புரிஞ்சிருச்சுனா quantum mechanics வந்து தமிழ்ல ஜுஜுபி. so பெரிய விஷயமே கிடையாது. but classical mechanics is harder. that is the reason probably why you go in the reverse. but yeah okay. Sir, I have a question. Sir, இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம லைக் அந்த அனிலேஷன் ஆப்ரேட்டர் எப்படி நம்ம அந்த ஆம்பிளிட்யூடோட கரஸ்பாண்ட் பண்றோம்? லைக் கிளாசிக்கல் அப்ரோச்ல வந்து நம்ம ஏன்னா நம்மளோட லைக் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் படிக்கிற போதே இந்த அனிலேஷன் கிரியேட்டர் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் நம்ம ஹாமில்டோனியனை ஃபேக்டரைஸ் பண்றதுனால கிடைக்கிறதா தான் பாக்குறோம். ஸோ அது எப்படி ஒரு ஆம்பிளிட்யூடோட நம்ம கரஸ்பாண்ட் பண்றோம்? ஸோ இதுக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது புரிஞ்சுக்கணும்னா டீப்பா ஃபர்ஸ்ட் குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போகணும். ஸோ பேசிக்கா நீங்க குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா அதுல எந்த ஸ்டேஜ்ல அனிஹிலேஷன் கிரியேஷன் ஆப்ரேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா யூ வில் இன்ட்ரடியூஸ் தட் by going to this what is called the normal modes of the electromagnetic field. first நீங்க electromagnetic field எழுதிட்டு கிளாசிக்கலா you have to introduce something called normal modes. இந்த normal mode தான் first நீங்க quantize பண்ணுவீங்க. அந்த normal mode quantize பண்ணும்போது and you can work back from there and you can work back to what is the electric field what is the annihilation creation operator. so
Okay, so அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆன்சர். So let me see what is the simplest way to say why this is the amplitude. ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் இருக்கு. இப்போ நீங்க இந்த a plus a dagger எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதானே உங்களோட பொசிஷன் ஆபரேட்டர் அப் டு இல்லையா? எஸ் சார். ஸோ இப்போ நான் இத a நான் ஆம்ப்ளிடியூட் மாதிரி பார்க்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, பொசிஷன் ஆபரேட்டர் இஸ் directly proportional to a or a plus a dagger. So alpha plus alpha star லிட்டரலா அது பொசிஷன் ஆஃப் த ஆசிலேட்டர். of course ஆம்ப்ளிடியூட்ங்கிறது என்ன, பொசிஷன் தானே. ஓகே ஓகே ஓகே. பட் ஆனா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட குவான்டைஸ் பண்ற போது நம்ம பொசிஷன் மொமெண்டம்னு இல்லாம instead of position dynamical variables நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் சொல்றோம். கரெக்ட். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆர் இஃப் யூ கோ டு த பொட்டென்ஷியல் அப்ரோச், ஜென்ரலா நீங்க வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் குவான்டைசேஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு பண்ண மாட்டீங்க. வெக்டர் ஆபரேட்டர், வெக்டர் பொட்டென்ஷியல் ஏ இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஏ ஃபர்ஸ்ட் நீங்க வெக்டர் ஆபரேட்டர் ஏ, வெக்டர் பொட்டென்ஷியல் ஏ குவான்டைஸ் பண்ணும்போது a of x t first you will write in terms of normal modes, and then in the normal modes you will quantize them. There will be a normal mode which will be a, and you will have a normal mode conjugate to it which will be a pi, and you will quantize these two. Then you can go back and write the e field in terms of a. Then you will see and the e field நீங்க வெக்டர் பொட்டென்ஷியல் a ஆல ரெப்ரசன்ட் பண்ணும்போது e ஃபீல்டுக்கும் இந்த குவான்டைஸ் பண்ணப்பட்ட ஆபரேட்டர்ஸ் a and a daggerக்கும் உள்ள ரிலேஷன் நீங்க பாப்பீங்க. அப்ப you will see that e field, electromagnetically quantized electromagnetic field, electric field vector, அது it will just become something like a minus a dagger actually up to some constants. Yeah. Okay, thank you. Okay, so far இது வந்து ஒரு ஆட்டம் தான் பார்த்தோம். Finally to go to the main point, you can have many atoms in a cavity. நிறைய atoms போட்டா எப்படி இருக்கும் ஹாமில்டோனியன்? பேசிக்கா ஹாமில்டோனியனோட டைனமிக்ஸ் பார்க்கறதே ஈஸி. டைனமிக்ஸ் ரொம்ப சிம்பிள். அப்போ ஒரே ஒரு ஆட்டம் இருந்துச்சு. இப்போ there are many atoms, say n atoms, different positions in the cavity. இந்த zj வந்து jth ஆட்டமோட பொசிஷன். இதெல்லாம் இன்னமும் கிளாசிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான். The momentum of dpjz by dt is this. d by dt is this. இப்போ குவிக்கா இந்த ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிற இன்ட்ராக்ஷன் இந்த ஈக்குவேஷனே சொல்லிடும். இப்போ நான் ரொம்ப அப்டிராக்டா பேசிட்டு இருந்தேன் இல்லையா, இன்டியூஸ்ட் கேவிட்டி, இன்டியூஸ் மெனி ஆட்டம் இன்ட்ராக்ஷன் பிளா பிளா பிளா, அந்த விஷயம் வந்து இந்த ஈக்குவேஷனுக்குள்ள தான் இருக்கு. எப்படி? ஸோ இப்போ ஃபோர்ஸ் இது dpjz by dt, இட்ஸ் ஜஸ்ட் த ஃபோர்ஸ் ஆன் jth ஆட்டம். இந்த jth ஆட்டம் மேல இருக்கிற ஃபோர்ஸ் தான் இது. அது வந்து அந்த பொட்டென்ஷியல் ஃபேஸ்ட் பை jth ஆட்டம் மேல டிபெண்ட் ஆகுது. That is this sin 2 kczj. But அதோட strength of the potential அது வந்து alpha of t, the cavity field control பண்ணுது. பட் ஆல்பாவோட டைனமிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா d alpha by dt, அது எல்லா ஆட்டமோட பொசிஷன் மேலயும் டிபெண்ட் ஆகுது இந்த ஈக்குவேஷன் வழியா. So each atom depends on the position, the force on each atom depends on the position of every other atom. ஒரு ஆட்டம் மேல இருக்கிற ஃபோர்ஸ் எல்லா ஆட்டமோட பொசிஷன் மேலயும் டிபெண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த லைட் ஃபீல்டை இதுல இருந்து எலிமினேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணேன்னா இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் மெனி பாடி சிஸ்டம் வேர் there is an effective interaction between different atoms induced by this light field alpha. Okay, so அதுதான் இந்த சிஸ்டமோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட். ஒன்ஸ் நீங்க அந்த கேவிட்டிக்குள்ள நிறைய ஆட்டம்ஸ் போட்டோன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். ஓகே, sir, linearity இருக்குமா இல்ல லைக் பிகாஸ் interaction வந்து completely non-linear. This is completely non-linear. இதுக்கு அப்புறம் இந்த லெவல் வரைக்கும் லீனியரா இருக்கும். நீங்க இந்த லைட் ஃபீல்ட்ல எலிமினேட் பண்ணி போட்டீங்கன்னா ஹைலி நான்-லீனியர் பொட்டென்ஷியல் ஆயிரும். ஓகே, குட். ஸோ அஃப்கோர்ஸ் இது எல்லாம் வந்து இந்த டாக்கோட ஃபைனல் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. வேர் இப்போ ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஒரு ஆட்டமா கிளாசிக்கலா போட்டு பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஐ ஹாவ் டு ரிலேட் இட் பேக் டு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்ஸ். இப்போ நம்ம ஆட்டம்ஸை போட்டிருக்கோம் கேவிட்டிக்குள்ள. வாட் இஃப் இந்த ஆட்டம்ஸ் ஆர் நாட் கிளாசிக்கல் ஆட்டம்ஸ், ஒரு ஆட்டமா டிஸ்கிரைப் பண்ணாம
ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் வித் அதுக்குள்ள நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு, பட் எல்லா ஆட்டம்ஸும் ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்தா டைனமிக்ஸ் எப்படி இருக்கும்? அதை நம்ம ஜஸ்ட் பை அனாலஜி, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஸ்லைட்ல நம்ம மெனி ஆட்டமோட டைனமிக்ஸ் எழுதினோம். இதுல இருந்து பை அனாலஜி போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டா இருந்துச்சுன்னா இந்த ஆட்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் டைனமிக்ஸ்னு எழுதலாம். ஸோ பேசிக்கா என்ன பண்ண போறேன்னா, அந்த ஸ்லைட்ல இப்போ இங்க ஒரு ஆவரேஜ் இருக்கு. இப்போ டி ஆல்பா பை டிடில நீங்க இங்க பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, இந்த டேர்ம் ஆட்டமோட டேர்ம் என்ன ஆகுதுன்னா, இது வந்து வெறும் different atomோட position at different points sin square kc zj, it is just averaging that potential over different atoms இல்லையா? so இது வந்து ஒரு classical average. ஒரு ஆட்டமோட பொசிஷனையும் நான் I am adding it up, I am evaluating sin square kc zj at different positions and I am adding it up. That's a classical average. இப்ப atoms if they are in a quantum mechanical wave like in a Bose-Einstein condensateல எல்லா ஆட்டமும் ஒரு quantum mechanical wave functionல இருந்தா, இந்த classical summation average I'll just replace it by an expectation value in the Bose wave function, in the BEC wave function. அது ஒரு replacement. அதே மாதிரி இந்த dynamics of course I am writing for ஒரு classical atom. of course Bose-Einstein condensateல இருக்கிற atomsக்கு வந்து wave function இருக்கு. அப்போ வந்து அந்த Bose-Einstein condensate ஓட wave function அதுக்கு நான் ஒரு Schrödinger equation எழுதிடுவேன். அந்த Schrödinger equationல பேசிக்கா இந்த ஆட்டமோட இது force on the atom, இதோட potential வெறும் திரும்பி it will become sin squared or cos squared. அந்த potential உள்ள போட்டு I will write a simple Schrödinger equation for the atom, atomic wave function or the Bose-Einstein condensate wave function. so அதுதான் இதோட analogy back to ஒரு quantum mechanical description for the atoms. okay, அதை எழுதலாம் ஒரு தடவை. so இப்போ வந்து ஃபுல்லா எழுதிடுறேன். ஸோ இங்க இந்த ஈக்குவேஷன் வந்து லைட்டோட டைனமிக்ஸ். திருப்பி இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைட்டை கிளாசிக்கலா வச்சிருக்கோம். ஆட்டம்ஸ் வந்து கிளாசிக்கல் வேவ் ஆர் யூ கேன் திங்க் ஆஃப் இட் குவாண்டம் மெக்கானிக்கல் ஸ்டேட், ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சம் ஓவர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் பொசிஷன்ஸ் அதை வந்து நம்ம ஒரு இன்டிகிரலா ரிப்ளேஸ் பண்ணிட்டோம், வேர் யூ ஆர் ஆவரேஜிங் over the density of the atoms. so the density of atoms, once atom ellame or Bose condensed state க்கு போயிருச்சுனா, it goes into a state where it is square root n times a wave function psi of zt. அதுதான் அந்த order parameter or wave function of the condensate னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்ல ஆவரேஜ் பண்ணி அதுதான் effect on the cavity field. that's how atoms in a Bose condensed state will affect. on the other hand, டைனமிக்ஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆட்டம்க்கு டைனமிக்ஸ் எழுத முடியாது, ஏன்னா போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் ஸ்டேட்டுக்கு போனதுனால ஐ கேன் ஒன்லி டாக் அபவுட் த டைனமிக்ஸ் ஆஃப் த கண்டென்சேட் வேவ் ஃபங்க்ஷன் இட்செல்ஃப். அந்த கண்டென்சேட் வேவ் ஃபங்க்ஷனோட டைனமிக்ஸ் தான் இங்க எழுதியிருக்கும். அது வந்து இட்ஸ் அ ரெகுலர் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன், பட் நவ் ஐ ஹாவ் இன் பிரின்சிபல் இது ஒரு நான் லீனியர் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனா இருந்திருக்கணும். பட் இமேஜின் நான் வந்து ஒரு ரெஜிம்ல இருக்கேன் வேர் இந்த ஆட்டம் இன்டராக்ஷன் இஸ் எசென்ஷியலி ரொம்ப சின்னது கம்பேர்ட் டு ஆல் தி அதர் டேர்ம்ஸ் ஹியர். ஸோ ஐ எம் இக்னோரிங் த நான் லீனியர் டேர்ம். தென் அது வெறும் ஒரு ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் ஆயிடும். பட் இந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ல இருக்கிற பொட்டென்ஷியல் இது பேசிக்கா ஒரு பீரியாடிக் பொட்டென்ஷியல் given by the cavity, and அந்த amplitude of that potential is precisely given by the number of photons in the cavity, and the number of photons is nothing but the amplitude squared, magnitude squared of the amplitude. so avlodhan dynamics of a Bose-Einstein condensate in a cavity. okay, so sir on the approximation like nam interaction illangiradhu வந்து something like Thomas Fermi approximation இல்ல, other way around. Thomas Fermi limitல interaction dominate ஆகும். I am saying that the potential energy applied, yeah, okay, and the kinetic energy is dominating. yeah okay, good. of course இந்த லிமிட்ல எனக்கு ஸ்ட்ராங் கப்ளிங் வேணும்னா இன்னொரு அட்வான்டேஜ் BEC உள்ள போடுறதுனால என்ன இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நான் பேசிட்டு இருந்தப்ப U0 அதுதான் இந்த coherent interaction between single atom and cavity, அது வந்து should be greater than kappa அப்படின்னு போட்டிருந்தேன். so U0 by kappa should be greater than 1 போட்டிருந்தேன். இது ஒரு டைப்போ. பட் இப்போ வந்து n atoms இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் ஆட்டம் இல்லாம ஒரு Bose-Einstein condensate இருக்கிறதுனால you basically get a big
பெரிய ஜம்ப் கப்ளிங்ல n டைம்ஸ். இத போசானிக் என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஸோ n டைம்ஸ் u நாட் அது ரொம்ப ஈஸியா கப்பாவோட லார்ஜா ஆக்க முடியும். அதுதான் ஸ்ட்ராங் கலெக்டிவ் கப்ளிங். அந்த லிமிட்ல we have basically ரெண்டு விஷயத்தையும் நம்ம கப்பிள் பண்ணி ரெண்டு விஷயத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஆரம்பிச்ச ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து நிறைய ஆட்டம் இருந்தா n டைம்ஸ் இன்டராக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேப்பா ஸ்மாலா வச்சு நல்ல கேவிட்டி பண்ணோம்னா டிசிபேஷன் குறையும். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வந்து we said how do you get ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் லைட்டுக்கும் ஆட்டம்க்கும். அது ரெண்டுத்தையும் அச்சீவ் பண்றது தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டர் கேவிட்டிக்குள்ள போடுற சிஸ்டம். ஓகே, ஸோ இது ரெண்டும் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ we are in a good position to see ரெண்டு மைல்கல் இந்த ஃபீல்ட்ல, ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட். let me just go there directly. அதுக்கு முன்னாடி ஒரு குவிக் விஷயம் என்னன்னா, இப்போ ஹிலால் சொன்ன மாதிரி இப்போ நான் கிளாசிக்கல்ல இருந்து குவாண்டம் ஒரு தடவை ஜம்ப் பண்றேன். ஏன்னா கிளாசிக்கல்ல இருந்து குவாண்டம் வருது, as Hilal said, it's somewhat easier. So அந்த ஜம்ப் என்னன்னா, பேசிக்கா இது வரைக்கும் நான் வந்து சிங்கிள் ஆட்டமோட குவாண்டம் ஹாமில்டோனியன் எழுதியிருந்தேன். பட் ஆனா இப்போ போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் வந்தோன்னே நான் கேவிட்டி ஃபீல்டை வந்து ஐ பீன் டிஸ்கிரைபிங் த கேவிட்டி ஃபீல்ட். இந்த ஈக்குவேஷன்ல கேவிட்டி ஃபீல்டை வெறும் ஒரு கிளாசிக்கல் பேராமீட்டரா தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஆல்பாவால. இப்போ இதை குவான்டைஸ்டா எப்படி டிஸ்கிரைப் பண்றது? போத் இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டையும் இந்த கேவிட்டி ஃபீல்டையும் குவாண்டம் மெக்கானிக்கலா டிஸ்கிரைப் பண்ணோம்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணும்? இது கொஞ்சம் இட்ஸ் லிட்டில் பிட் அட்வான்ஸ், பட் ஸ்டில் ஐ தாட் ஐ ஜஸ்ட் புட் அ சிங்கிள் ஸ்லைட் ஆன் இட். சாரி. அந்த விஷயம் சிம்பிள். பேசிக்கா இந்த சிங்கிள் ஆட்டம் ஹாமில்டோனியன், இதுதான் சிங்கிள் ஆட்டம் ஹாமில்டோனியன். இது நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எப்படி வந்துச்சுன்னு. இது வந்து ஒரு சிங்கிள் ஆட்டம் இன் கேவிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. பட் இப்போ நிறைய ஆட்டம்ஸ் இருந்தா அதோட குவாண்டம் மெக்கானிக்கல் ஹாமில்டோனியன் டிஸ்கிரைப் பண்ணோம்னா நம்ம செகண்ட் குவான்டைசேஷன் ஒரு பிரின்சிபலுக்கு போனோம். அதுபடி ஒரு ஃபீல்ட் ஆபரேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் டு டிஸ்கிரைப் ஆட்டம்ஸ். அண்ட் பேசிக்கா இந்த ஆட்டமோட இந்த மெனி பாடி ஹாமில்டோனியன் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் expectation value of the single body Hamiltonian between these field operator. இந்த ஆபரேட்டர் psi dagger of zt அது என்ன பண்ணும்னா at position z ஒரு ஆட்டமை கிரியேட் பண்ணும். அதுதான் இந்த ஹாமில்டோனியன். அதை நீங்க எழுதிட்டீங்கன்னா it will just become simply like this. அந்த கேவிட்டியோட பார்ட் அது இன்னமும் வந்து முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்கும், பட் ஆட்டமோட பார்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து a dagger a போட்டுட்டேன், psi dagger psi போட்டுட்டேன். இப்போ நான் முன்னாடி எழுதின ஈக்குவேஷன் is equivalent to making in the A into a complex variable alpha, so classical. At the same time, in the atomic creation and annihilation operator, na verum oru complex function ala replace பண்றது தான் Bose-Einstein condensed state ஓட meaning. So in the Hamiltonian, இது வந்து it describes arbitrary many atom quantum mechanical system. இப்ப psi dagger na verum Bose condensed wave function ala replace பண்றது it's allowed when I have a Bose-Einstein condensate in the cavity. Okay, so just the quantum description I just wanted to say. Okay, so finally ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்ல மொதல் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பிக்சர் தான் என்னோட டைட்டில் ஸ்லைட்ல இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்த டைட்டில் ஸ்லைட். ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு இந்த டாக். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு போஸ் இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ண பிசிக்கல் இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ண மேத்தமேட்டிக்கல் சிஸ்டமை பிசிக்கலா ரியலைஸ் பண்ணாங்க. பேசிக்கா ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை வெளியே கிரியேட் பண்ணி ஒரு ஆப்டிக்கல் ஃபீல்டை வச்சு அதை மேலிருந்து தள்ளி தள்ளி கொண்டுட்டு வந்து ஒரு கேவிட்டிக்கு நடுவில் வச்சுட்டாங்க. ஸோ எக்ஸாக்டா நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ண தியரட்டிக்கல் ஹாமில்டோனியனை எக்ஸ்பெரிமெண்டலா ரியலைஸ் பண்ணாங்க. ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பிசிக்ஸ் பார்த்தாங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ் பார்த்தாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் பிசிக்ஸ் பேசா என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த கேவிட்டிக்குள்ள போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை வைக்கிறதும் அண்ட் ஒரு கேவிட்டி சிஸ்டம் வேர் ஒரு மிரர் கேன் மூவ், ஆப்டோ மெக்கானிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலண்டா காமிச்சிருக்காங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஸோ பேசிக்கா எப்படி இந்த ஈக்குவலன்ஸ் காமிச்சாங்கிறத மேத்தமேட்டிக்கலா பார்க்கறதுக்கு முன்னாடி பிசிக்கலா கார்ட்டூனிஷா சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒரு கேவிட்டியில வந்து மெக்கானிக்கல் ஆசிலேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த லைட் உள்ள போகுது, அந்த லைட் அப்ளைஸ் ரேடியேஷன் ப்ரெஷர் ஆன் தி கேவிட்டி. அந்த கேவிட்டி இந்த இது வந்து கேவிட்டி, 2 மிரர், ஒரு மிரர் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு மிரர் கேன் மூவ். ஸோ இப்போ நீங்க வந்து உள்ள லைட் டிரைவ் பண்ண அனுப்பிச்சிங்கன்னா அந்த லைட் வந்து இந்த மிரர் மேல புஷ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வில் மூவ் திஸ் மிரர். ஸோ பேசிக்கலி இந்த மிரர் மூவ் ஆச்சுன்னா இந்த கேவிட்டியோட லென்த் சேஞ்ச் ஆகும்.
லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா லைட் சேஞ்ச் ஆகும், அமௌண்ட் ஆஃப் லைட் இந்த கேவிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ பேசிக்கா லைட் வில் இம்பாக்ட் மெக்கானிக்ஸ், அதுதான் இந்த மூவிங் மிரரோட எஃபெக்ட். அண்ட் த மெக்கானிக்ஸ் வில் இம்பாக்ட் த லைட். அந்த மிரர் மூவ் ஆச்சுன்னா கேவிட்டியில் எவ்வளோ லைட் இருக்கோ அது சேஞ்ச் ஆகும். இந்த சேம் பிசிக்ஸ் வந்து ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டால ரியலைஸ் ஆகுது. when you have fixed mirrors, பட் ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் உள்ள போட்டீங்கன்னா ஒரு பக்கத்துல இருந்து லைட் உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்டேட்ல இருக்கு. லைட் இருக்கிறதுனால அந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்ல டென்சிட்டி மாடுலேஷன் டெவலப் ஆகும். அந்த டென்சிட்டி மாடுலேஷன் உள்ள இருக்கிற லைட்டை சேஞ்ச் பண்ணும். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் அ மெக்கானிக்கல் ஆசிலேஷன். பட் மிரர் மூவ் ஆகல, இங்க வெறும் இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். அந்த டென்சிட்டி ஆசிலேஷன் ஒரு மெக்கானிக்கல் ஆசிலேஷன் மாதிரி இருக்கும்னு காமிச்சிருக்காங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஓகே, क्वेश्चन. இது காஸ்மியர் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கு மெக்கானிக்கல். இந்த ஃபோர்ஸ் வந்து இது வெறும் ரேடியேஷன் பிரஷர் ஃபோர்ஸ். இங்க எப்படி ஆகுதுங்கிறது இப்ப பார்ப்போம். இது வந்து ரேடியேஷன் பிரஷர் எப்படின்னா வந்து இங்க போட்டான் உள்ள வருது, போட்டான் இந்த மொமெண்டம்ல போயிட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆனோன்னு அதோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? சோ இட் கோஸ் லைக் திஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ். சோ 2k மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. அந்த 2h bar k சேஞ்ச் இன் மொமெண்டம் இந்த கேவிட்டி ஃபிக்ஸ்டா இல்லனா அது will give you a force. So it will basically just push the cavity. அதுதான் ரேடியேஷன். அதே இல்ல ஆக்சுவலி இது காஸ்மியர் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கு. காசிமீர் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் வேக்யூம் அண்ட் 2 பிளேட் இருந்தா வருது. இது வந்து ஆக்சுவலா லிட்டரலா பிசிக்கல் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். சோ லைட் போய் ஒரு மிரர்ல அடிச்சுச்சுன்னா இட் பேசிக்கலி சோ இந்த பிரின்சிபல் தான் வச்சு இந்த கிராவிடேஷனல் வேவ் டிடெக்ஷன்ல எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பேசிக்கா ஒரு கிராவிடேஷனல் வேவ் வந்து உங்களோட இந்த மிரர் ஒரு மூவபிள் மிரர் மேல கேவிட்டி மேல பட்டுச்சுன்னா அது மூவ் ஆகும். அந்த மோஷன் ஆச்சுன்னா இந்த லைட்டோட பாத் லென்த் சேஞ்ச் ஆகும். அந்த பாத் லென்த் சேஞ்சை தான் டிடெக்ட் பண்ணிருக்காங்க லைகோல. பேசிக்கா அதை வச்சுதான் கிராவிடேஷனல் வேவ் டிடெக்ட் பண்ணாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசிக்கா அதே எஃபெக்ட் வந்து அந்த மிரரே தேவையில்லை, மூவிங் மிரரே தேவையில்லை. அந்த மூவிங் மிரரோட ரோல் வந்து ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் பிளே பண்ணுது. அது எப்படிங்கிறது சோ பேசிக்கா அது உங்க சொல்ல போனா எப்படின்னா வந்து அது ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியம் மாதிரி போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் உள்ள இருக்கிறது. சோ இந்த லைட் உள்ள இருக்கிற ஸ்டேட் when there is light inside the cavity அது வந்து இந்த போஸ் கண்டென்சேட்டோட குவாண்டம் மெக்கானிக்கல் வேவ் ஃபங்க்ஷனை மாத்தும். அது மாத்தினா உடனே வந்து அந்த லைட்டோட ஸ்டேட்டை அந்த போஸ் கண்டென்ஸ் இந்த நியூ ஸ்டேட் will change the light inside the cavity. So there will be a feedback loop between இந்த போஸ் கண்டென்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் அந்த கேவிட்டி லைட்டுக்கும் ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்கும். அந்த ஃபீட்பேக் லூப் வந்து இந்த ஆப்டோ மெக்கானிக்கல் சிஸ்டம் மாதிரியே இருக்கும் பார்க்கிறதுக்கு. அதை தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தாங்க. Considering the non-linearity. Sorry, I didn't hear the first part of the question. Sir, நம்ம இந்த BEC ல வந்து non-linearity கன்சிடர் பண்றது இல்ல சார். நம்ம இப்போ நீங்க இதுல நான் பண்ணேன். கரெக்ட். சோ ஒருவேளை non-linearity கன்சிடர் பண்ணா லைக் இந்த லைட்டோட இன்டராக்ஷன் சாலிடான்ஸ் கூட என்ன மாதிரி இருக்கும்? கரெக்ட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ அதோட எக்ஸாக்ட் ஆன்சர் எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா வந்து நீங்க போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட இன்டராக்ஷன்ஸ் உள்ள போட்டு கேவிட்டியோட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எஃபெக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த மாட் இன்சுலேட்டர்னு முதல்ல காமிச்சேன் இல்லையா, அதுக்கு வந்து அந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட இன்டராக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். சூப்பர் ஃப்ளூயிட் மாட் இன்சுலேட்டர் டிரான்சிஷன். அதே சூப்பர் ஃப்ளூயிட் மாட் இன்சுலேட்டர் டிரான்சிஷனை ஃப்ரீ ஸ்பேஸ் லாட்டிஸ் இல்லாம கேவிட்டிக்குள்ள போட்டு ஸ்டடி பண்ண முடியும். அப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மெனி பாடி ஃபேஸஸ்லாம் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் ஒன் எஃபெக்ட் வேர் அந்த ஆட்டமோட இன்டராக்ஷனுக்கும் இந்த ஆட்டம் கேவிட்டியோட ஆட்டம் இன்டராக்ஷன், அதுதான் நீங்க சொன்ன அந்த நான்-லீனியாரிட்டி, அண்ட் ஆட்டம் கேவிட்டி இன்டராக்ஷனுக்கும் நடக்கிற காம்படிஷன்னால இன்ட்ரெஸ்டிங் பிசிக்ஸ் வரதுக்கான சான்ஸும் இருக்கு. அது இது வரைக்கும் ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரோப் பண்ணல யாரும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ஸோ இந்த மேப்பிங் பிட்வீன் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் கேவிட்டிக்குள்ள இருக்கிற போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டுக்கும் ஒரு மெக்கானிக்கல் ஆசிலேஷனுக்கும் இருக்கிற மேப்பிங்கை ஒரு தடவை பார்ப்போம்.
எப்படி? ஸோ இப்போ நான் எழுதியிருந்த அந்த மீன் ஃபீல்ட் ஈக்குவேஷன்ல போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட வேவ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இப்போ வெறும் இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து இஃப் இட் இஸ் ஜஸ்ட் பேசிக்கலி ஃபார் சிம்பிளிசிட்டி ஜென்ரலா போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட் அந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் வந்து ஒரு ட்ராப்குள்ள இருக்கும். அதோட வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கவுசியனா இருக்கும், ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட ட்ராப்போட கவுசியன் ஸ்டேட்டா இருக்கும். பட் இப்போ நீங்க வந்து ஃபார் சிம்பிளிசிட்டி அந்த ட்ராப் ரொம்ப ஒரு வீக் ட்ராப்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி ஆல்மோஸ்ட் இட்ஸ் நாட் ஒரு ஹாஃப் kx², பட் k இஸ் வெரி ஸ்மால். k ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா இது ஆல்மோஸ்ட் ஃபிளாட் பாட்டம். அப்படி ஆல்மோஸ்ட் ஃபிளாட் பாட்டமா இருந்துச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் பொட்டென்ஷியல். அப்போ வந்து அந்த கிரவுண்ட் ஸ்டேட் வந்து வெறும் யூனிஃபார்மா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணல, கேவிட்டியில எதுவும் போடல, கேவிட்டியில லைட்டே இல்லை, வெறும் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் மட்டும் இருக்கு கேவிட்டிக்குள்ளனா அந்த வேவ் ஃபங்க்ஷன் வெறும் c0/√n. c0 வெறும் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, பட் இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க let me go back to the dynamics. இந்த dynamics. Yes. ஸோ இப்போ ஆனால் வந்து வெறும் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் மட்டும் இருந்துச்சுன்னா வெறும் p²/2m மட்டும்தான் ஹாமில்டோனியன். ஸோ த ஐகன் ஸ்டேட் வந்து வெறும் ஒரு யூனிஃபார்ம் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட் வந்து வெறும் 0 momentum state which is just e to the ikz with k equal to 0. அது வந்து வெறும் யூனிஃபார்ம் ஸ்டேட். அதுதான் அந்த c0. psi of z is c0. பட் கேவிட்டியில கொஞ்சம் லைட் இருந்தா கூட ஆல்பா ஆஃப் டி உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பீரியாடிக் பொட்டென்ஷியல் கிரியேட் ஆகுது. அந்த பீரியாடிக் பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களோட வேவ் ஃபங்க்ஷனை மாற்றும். ஸோ இன் அடிஷன் டு இந்த யூனிஃபார்ம் காம்பனன்ட் உங்களுக்கு வந்து ஒரு பீரியாடிக் காம்பனன்ட்டும் ஆட் பண்ணும். ஓகே, அதுதான் கிரவுண்ட் ஸ்டேட். வென் ஒரு பீரியாடிக் பொட்டென்ஷியல் போட்டா பீரியாடிக் வேவ் ஃபங்க்ஷன் தான் ஒரு கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேயா? ஸோ இந்த ரெண்டும் போட்டா இது ஒரு நல்ல ஆன்சாட்ஸ். அந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆன்சாட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினலா வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து கேவிட்டியில லைட்டே இல்லைன்னா இந்த c2 டேர்ம் வந்து 0வா இருக்கும். ஆல்பா அந்த லைட் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த c2 டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த லைட் ஆசிலேட் ஆகுறதும் இந்த c2 இந்த காம்பனன்ட் ஆசிலேட் ஆகுறதும் அட் த சேம் டைம் நடக்கும் ஒரு ஃபீட்பேக் லூப்ல. அதுதான் இந்த சிஸ்டமோட ஆப்டோமெக்கானிக்கல் மேப்பிங்னு சொல்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க இன்னும் கம்ப்ளீட்டா பண்ண முடியும். இந்த ஒரு யூ கேன் ரியலி இந்த psi of zt நீங்க இப்படி இந்த c0 and c2 ஆம்ப்ளிடியூட்ல எழுதிட்டீங்கன்னா உங்க யூ கேன் டிஃபைன் நியூ வேரியபிள்ஸ் x of t, p of t, வெறும் இந்த c0 c2 ஓட டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் இப்போ நீங்க போய் நான் எழுதியிருந்த அந்த மெனி பாடி ஹாமில்டோனியன் ஆர் ஈவன் அந்த p²/2m பிளஸ் அந்த ஹாமில்டோனியன்ல இந்த வேவ் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா யூ கேன் ரியலி கெட் ஒரு mapping where there will be two terms. The first term purely from the kinetic energy due to having in the waving, due to having this periodic component. Adu in the kinetic energy, adu in the c2 star c2. So basically what I'm saying is in the psi of zt in the term kondu poi in the quantum description la substitute panna. If you write side as I wrote here, psi வந்து நீங்க √n psi of zt ன்னு எழுதிட்டு இந்த psi of zt வந்து நான் எழுதின எக்ஸ்பான்ஷன்ல இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா இந்த மெனி பாடி ஹாமில்டோனியன் என்ன ஆகும்னா it will become exactly like this. ஒரு 4h² kc²/2m c2 star c2. This is இதை நீங்க ஃபுல்லா குவாண்டமா எழுதினா இது c2 dagger c2 ஆ இருந்திருக்கும். அண்ட் ஆட்டம் லைட் இன்டராக்ஷன் வந்து a dagger a டைம்ஸ் this இந்த ஒரு சூடோ பொசிஷன். ஸோ இப்படி நீங்க எழுதிட்டீங்கன்னா பேசிக்கா this is exactly like an optomechanical Hamiltonian where the role of in the mirror ஓட position is played by the density modulation. இப்போ c2 0வா இருந்துச்சுன்னா பேசிக்கா இந்த x will become 0. if density modulationே இல்லாம யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா c0 is completely equal to 1, c2 equal to 0 na in the x will be 0. That is equivalent to the mirror being in the equilibrium position. As soon as நான் வந்து இந்த ஒரு collective density oscillation அப்ப c2 non-zero ஆச்சுன்னா it is like shifting the mirror. x will become non-zero. Okay, that's all. அதுதான் இந்த optomechanical mapping. And in the experimentல they could clearly see this optomechanical behavior. எப்படி பார்த்தாங்கன்னா
வெளியே இருந்து லைட் உள்ள விட்டு பார்த்தம்போது அந்த லைட்டோட டிரான்ஸ்மிஷன்ல பார்த்தா கிளியரா ஆசிலேஷன் தெரிஞ்சிச்சு அட் எக்ஸாக்ட்லி திஸ் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஒமேகா 4 times ஒமேகா ரீகாயில். ஸோ ரியலா இந்த டென்சிட்டி மாடுலேஷனோட டைனமிக்ஸை வந்து யூ குட் ரியலி மேப் இட் அவுட் பை லுக்கிங் அட் வெளியே வர லைட்ல இந்த ஆட்டமோட டென்சிட்டி மாடுலேஷனை அழகா பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் அது வந்து இந்த ஆப்டோமெக்கானிக்கல் மேப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுச்சு. கொஸ்டின். ஓகே, இப்போ C0 0 வந்ததுனாக்கா இந்த ரைட் சைடுல உள்ள அந்த H பாட்டம் ஐ மீன் அந்த X டேர்ம் 0 ஆயிடுது இல்லையா? அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு சரியா தெரியல, இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு அந்த ஹைட்ரஜன் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போற ஈக்குவேஷன் அதுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கு. அதான் தெரியல எனக்கு. இது இல்ல அந்த மாதிரி இல்ல, பட் இது வந்து வெறும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து C2 டேகர் C2 நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2 ஆசிலேட்டர் மாதிரி. சோ இங்க இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த மெக்கானிக்கல் ஆசிலேஷன் ஆப்டோமெக்கானிக்கல் சிஸ்டம்ங்கிறது மேத்தமேட்டிக்கலா பார்த்தோம்னா அது வெறும் ஒரு 2 ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட இன்டராக்ஷன். பேசிக்கா ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வந்து இந்த கேவிட்டி மோடு, செகண்ட் ஆசிலேட்டர் வந்து இந்த மெக்கானிக்கல் மோடு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மேப்பிங்ல இந்த மிரர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மோட நான் இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட இந்த டென்சிட்டி மாடுலேஷன் வழியா கிரியேட் பண்ணிருக்கேன். அவ்வளவு. சோ அதுதான் மேப்பிங், இந்த டென்சிட்டி மாடுலேஷன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இப்போ ஒரு சார்ட் ஆஃப் கம்ப்ளீட் த சர்க்கிள், இந்த டென்சிட்டி மாடுலேஷனை வந்து நீங்க ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்ல டென்சிட்டி மாடுலேஷன் நீங்க பாத்தீங்கன்னா டென்சிட்டி மாடுலேஷனை வந்து ஃபோனான்னு சொல்லலாம். சோ பேசிக்கா இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்ல ஒரு ஃபோனான் எக்ஸைட்டேஷன் ஆச்சுன்னா தட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஒரு மிரர் மூவிங். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அண்ட் வாட் இஸ் பியூட்டிஃபுல் இஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆல்மோஸ்ட் வித் ஃபிராக்ஷன் ஆஃப் அ ஃபோட்டான் இந்த பிசில இருக்கிற ஃபோனான்ஸை இமேஜ் பண்ண முடியுது. ஸோ இங்க அவங்க டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கம்மி ஃபோட்டான் வச்சு தான் டிரைவ் பண்றாங்க. பட் ஸ்டில் தட் இஸ் இனஃப். ஏன்னா இந்த கப்ளிங் இஸ் சோ ஸ்ட்ராங் பிகாஸ் there is so many atoms, very little light, ஒரு ஃபோனான உங்களால இமேஜ் பண்ண முடியுது. அந்த ஃபோனான் ஆசிலேஷன்ஸ் இது பேசிக்கா வந்து ஒரு ஃபோனான் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் a Bose-Einstein condensate imaged with a cavity. ஸோ அதனால தான் இது ஒரு லேண்ட்மார்க் எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிரெக்ஷன்ஸ்லாம் இப்போ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்டோமெக்கானிக்கல் சிஸ்டமா இதை நீங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இப்போ ஆப்டோமெக்கானிக்கல் சிஸ்டம் எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்? சென்சிங். இப்போ இந்த கிராவிடேஷனல் வேவ் சென்சிங் பத்தி படிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை கேவிட்டிக்குள்ள போட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சென்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கொஸ்டின். இது வரைக்கும் வந்து அது கம்ப்ளீட்டா ஆன்சர் ஆகல. அந்த டிரெக்ஷன் தான் நான் பண்ண PhD. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வச்சு சென்ஸ் பண்ண முடியுமா ஸ்மால் ஃபோர்ஸஸ், அதை வச்சு கரெக்ஷன்ஸ் டு கிராவிட்டி சென்ஸ் பண்ண முடியுமா? ஸோ அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்கலாம். ஒன்ஸ் நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்சார் சிஸ்டமா இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட். பேசிக்கா நீங்க என்ன வேணா கேட்கலாம் கேள்வி. அதுல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ண முடியும். ஓகே, குட். ஐ திங்க் ஐ வுட் சே இதுக்கு மேல இது இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆயிடுச்சு. நான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட நிறுத்திட்டு ஐ திங்க் ஐ கேன் ஸ்டாப் ஃபார் டுடே. ஓகே ப்ரோ, நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா நீங்க வந்து ஆக்சுவலா நாங்க இதோட விட மாட்டோங்களா, நீங்க அடுத்தடுத்து இங்க வரணும். ஏன்னா ஒன்னும் 2 விஷயம் வந்து என்னன்னாக்கா நீங்க சொன்னீங்க வந்துட்டு இவர் தமிழ் ஃபார் பெட்டர் தேன் அவர். நான் அதை வந்து நீங்க நம்பவே முடியல எனக்கு வந்து நீங்க எவ்வளவு நல்லா தமிழ் தெரியுங்க சொல்லிட்டு. அதனால நம்ம ஃபார் பெட்டர் தேன் அவர் அதை சொல்லி ஆகணும்னா. ஏன்னா அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இது குவைட் எக்ஸைட்டிங் ஒன்னு 2.5 hours போயிட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு வந்து எனக்கு நீங்க போட்டு நீங்க இது பண்ணா எப்படின்னு தெரியல. I lost ஹிலால் பேசிட்டு இருந்த கேக்கல சார். நீங்க பேசுறது கேக்கல சார் ஹிலால் சார். இப்ப கேக்குது. இல்ல இப்ப வந்து பாஸ் பண்ணிட்டு அடுத்து பண்ணவா அது இப்படி கண்டினியூ ஆகும்போது எவ்வளவு நேரம் இருக்கும்? So நான் என்ன பொறுத்த வரைக்கும் let me just show what is there. So it's not a lot, but still எனக்கு என்ன பயமா இருக்குன்னா எல்லாராலையும் அது ஃபோக்கஸ் பண்ண முடியலனாலும் if it gets too boring after a point, அதுதான் ஒரே ஒரு இஷ்யூ.
இல்ல சார், it will be still recorded இல்லையா? சோ ஆமாமா ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். சோ ப்ளீஸ் கண்டினியூ. அப்ப கண்டினியூ பண்றேன், நோ ப்ராப்ளம். சோ இது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியாச்சு. சோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தவிர செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பேசணும்னு நினைச்சேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட டீடைல்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இது வரைக்கும் நான் சொன்ன மெயின் விஷயம் சொல்லியாச்சு. இந்த ஆப்டோ மெக்கானிக்ஸோட மேப் பண்ண முடிஞ்சது ஒரு பெரிய விஷயம். அதுல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாலோ அப்ஸ்லாம் பண்ண முடியும். அதுல இருந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு இவங்க குரூப்ல இருந்து. இப்போ நான் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதை கவர் பண்ணுது? நான் சொன்ன இந்த கேவிட்டி கியூடியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆட்டம்ஸ் உள்ள என்ன பண்ணுதுங்கிறத நான் வெளியே வர லைட் வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். அது வெறும் ஒரு சிங்கிள் ஆட்டம் மட்டும் இல்ல, ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட ஃபோனான் எக்ஸைட்டேஷனை கூட மேப் பண்ண முடியும்ங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் காமிச்சிருச்சு. இப்போ ரெண்டாவது விஷயம், ஒரு கேவிட்டி கியூடியில ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொன்ன விஷயம் வந்து, கேவிட்டி கியூடியில நான் சொன்ன விஷயம் அந்த ஆட்டம் இன்டராக்ஷன் கிரியேட் ஆகுது கேவிட்டி வழியா அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். அந்த விஷயம் எப்படி உருவாகுதுங்கிறத செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்ல போகுது. அந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இதே இந்த குரூப் தான், எஸ்லிங்கர்ங்கிற ஜூரிக்ல இருக்கிற குரூப்ல பண்ணிருக்காங்க. இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்டோட செட்டிங் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நாம பார்த்துட்டு இருந்த அந்த செட்டிங்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் கேவிட்டிக்குள்ள இருந்துச்சு. அண்ட் கேவிட்டியோட இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து கேவிட்டிக்குள்ள நம்ம போட்டான்ஸை விட்டோம் டைரக்டா. அந்த போட்டான்ஸ் போய் ஆட்டமோட இன்டராக்ட் ஆச்சு. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த செட்டிங். இப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்டான செட்டிங். எப்படின்னா வந்து கேவிட்டியை நம்ம நேரா டிரைவ் பண்ண போறது இல்லை, கேவிட்டிக்குள்ள நம்ம போட்டான் டைரக்டா போட போறது இல்லை. பட் சைட்ல இருந்து, கேவிட்டியோட சைட்ல இருந்து ஆட்டமை நேரா டிரைவ், அந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை டிரைவ் பண்ண போறோம். போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை டிரைவ் பண்றதுனா என்ன அர்த்தம்? வெறும் இந்த ஆப்டிக்கல் லாட்டிஸை இந்த டைரக்ஷன்ல போட போறோம். பட் இப்போ அது பண்ணும்போது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ் உருவாகுது. என்ன இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ்? பேசிக்கா இந்த கேவிட்டிக்குள்ள நீங்க இருக்கிற போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் மேல நீங்க ஆப்டிக்கல் கேவிட்டி போட்டீங்க, ஆப்டிக்கல் கேவிட்டி இல்ல ஆப்டிக்கல் லைட் ஷைன் பண்ணீங்கன்னா சில ப்ராசஸஸ் ஆகும். என்ன ப்ராசஸ்னா, முதல்ல ஒரு ப்ராசஸ் இருக்கு which is basically light gets scattered in the direction of the laser wave itself. So ஒன்னு வந்து ஃபார்வர்ட் ஸ்கேட்டரிங் ஆகலாம் இல்ல பேக்வர்ட் ஸ்கேட்டரிங் ஆகலாம், வெறும் சாதாரண டிரான்ஸ்மிஷன் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. பட் இப்போ கேவிட்டி மோடு நீங்க இருக்கிறதுனால நம்ம பார்த்ததுல வந்து கேவிட்டிக்குள்ள ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் மோட் இருக்கு. ஸோ என்ன ஆகலாம்னா, லைட், இந்த ஆட்டம் வந்து கேவிட்டிக்குள்ள லைட்டை ஸ்கேட்டர் பண்ண முடியும். இது வெறும் ரெய்லி ஸ்கேட்டரிங். பேசிக்கா வந்து எனர்ஜி சேஞ்ச் ஆகல, இது வெறும் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். வெறும் மொமெண்டம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் இந்த பிசில நிறைய ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால போட்டானோட மொமெண்டம் சேஞ்ச் ஆனா ஆட்டம் உள்ள இருக்கிற ஆட்டம் கேன் அப்சார்ப் தட் மொமெண்டம் கன்சர்வேஷன் அது பார்த்துக்கும். இது ரெய்லி ஸ்கேட்டரிங்கிறதுனால எனர்ஜி கன்சர்வேஷன் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த ரெய்லி ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் எப்படி ஆகுதுங்கிறது தான் இந்த பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டம், போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்ல இருக்கிற ஆட்டம் வந்து கம்ப்ளீட்லி யூனிஃபார்மா இருக்கும். நம்ம இப்ப பார்த்தோம்ல C0ன்னு. ஸோ வெறும் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை ட்ராப்ல செஞ்ச போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை பார்த்தோம்னா ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ஃபிளாட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், ஹோமோஜினஸா இருக்கும். அப்படி இருக்கிற டைம்ல நீங்க இந்த ரெய்லி ஸ்கேட்டரிங் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளவுடோட இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருந்து ரெய்லி ஸ்கேட்டர் பண்ணும். பட் அட் த சேம் டைம் இந்த கிளவுட்ல அந்த 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 லைட்டோட there will be another atom in this cloud which will also scatter light that can destructively interfere with that light. Because இது ஒரு diffuse medium, completely homogeneous mediumங்கிறதுனால எந்த ஃபேஸ்ல லைட் நீங்க பார்த்தாலும் அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ்லயும் லைட் ஸ்கேட்டர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. as a result கம்ப்ளீட்லி யூனிஃபார்மா இருக்கும்போது அண்ட் ஒரு வீக் டிரைவிங் நீங்க ஆட்டம் பண்ணும்போது ரெய்லி ஸ்கேட்டரிங் அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது அண்ட் கேவிட்டிக்குள்ள லைட்டே போகாது. பட் இந்த லைட் சைட்ல இருந்து வர லைட்டை நீங்க இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஹாமில்டோனியன் கொஞ்ச நேரத்தில் எழுதுவோம், பட் பிசிக்கலா என்ன ஆகும்னா அந்த கேவிட்டியோட கப்ளிங், கேவிட்டி மோடோட இருக்கிற கப்ளிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற எஃபெக்டிவ் இன்டராக்ஷன், கேவிட்டி மோட் செட் பண்ற இன்டராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அட் சம் பாயிண்ட் என்ன ஆகும்னா அந்த ஆட்டம்ல வந்து ஒரு சின்ன டென்சிட்டி மாடுலேஷன் ஆகும்.
அந்த டென்சிட்டி மாடுலேஷன் என்ன பண்ணும்னா it will push in the atoms toward a kind of ordered state. For example, exactா நம்ம ஒரு ordered state-ஆ பண்ணிட்டோம்னா இந்த Rayleigh scattering ஆகாம இருந்த அந்த யூனிஃபார்ம் ஸ்டேட்ல இருந்த பிரச்சனை where you always have scattering for every light, every scattering event with one phase, there is exactly out of phase event that causes destructive interference, and the effect போயிடும் once atoms get ordered. The point is, in the light oda intensity, side la irundhu drive பண்ற light oda intensity ஒரு critical threshold க்கு மேல போனோம்னா the atoms favor basically going into an ordered state and scattering light into the cavity. So suddenly atoms வந்து ஒரு density wave ordered state க்கு போய் they will super radiantly scatter light into the cavity. Okay, so this இது வந்து ஒரு மாதிரியான phase transition. அந்த phase transition ஓட fundamental physics எங்க இருந்து அந்த phase transition ஆகுதுன்னா because of in the cavity induced interaction between the atoms. That is what causes this phase transition. So இது இந்த ordered state பத்தி தான் இங்க ஒரு சின்ன cartoon picture. இப்போ atom வந்து if I distribute atoms all over this lattice, okay, இந்த latticeல எல்லா இடத்துலயும் நான் atom distribute பண்ணேன்னா that is somewhat like a homogeneous distribution. அந்த distribution படி என்ன ஆகும்னா இந்த சைட்ல இருந்து ஸ்கேட்டர் ஆற லைட்டும் lambda by 2 அதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து lambda by 2, இந்த டிஸ்டன்ஸ் வந்து lambda by 2. lambda by 2ல இருக்கிற ஆட்டமோட ஸ்கேட்டர்ட் லைட்டும் இந்த லைட்டும் எக்ஸாக்டா பை ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். அதனால Rayleigh scattering ஆகும்போது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் ஆகும். அதுதான் ஹோமோஜினஸ் ஸ்டேட். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த மாதிரி ஒரு செக்கர் போர்டு ஆர்டரிங்னு சொல்றாங்க. இந்த செக்கர் போர்டு ஆர்டரிங் ஸ்டேட்ல நான் ஆட்டம்ஸை போட்டுட்டேன்னா அப்போ வந்து எக்ஸாக்டா ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து பை ஆயிடும். சாரி, பை ஆயிடும். 2π ஆயிடும். லாம்டா செப்பரேஷன்ல இருக்கு. இப்போ செக்கர் போர்ட் பேட்டர்ன் இஸ் பேசிக்கலி ஈவன் சைட் மட்டும் ஆக்குபை பண்ணி இல்ல ஆட் சைட் மட்டும் ஆக்குபை பண்ணா அது செக்கர் போர்ட் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்ல நான் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணேன்னா ஆட்டம்ல, தென் Rayleigh scattering வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆயிடும். அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் Rayleigh ஸ்கேட்டரிங்கும் இந்த ஆர்டரிங்கும் சைமல்டேனியஸா ஆறது தான் இந்த டிரான்சிஷன். இதுக்கு பேரு சூப்பர் ரேடியன்ஸ் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. அந்த டிரான்சிஷனை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா இவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க இந்த பிசிக்கல் சிஸ்டம்ல. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த, இது வந்து முதல் முறையா வந்து ஒரு குவாண்டம் ஃபேஸ் டிரான்சிஷனை கண்டினியூஸா பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூஸ்னா வந்து நான் வந்து இந்த சைட்ல இருந்து டிரைவ் பண்ற அந்த லேசரோட இன்டென்சிட்டியை ஏத்திட்டே போகும்போது சடனா அட் சம் பாயிண்ட் யூ கெட் லைட் அவுட் சைட் ஃப்ரம் இந்த சூப்பர் ரேடியன்ஸ் ஸ்கேட்டரிங். அதுதான் இந்த கண்டினியூஸ் ஃபேஸ் டிரான்சிஷன். ஸோ அதோட பேசிக் ஐடியா தான் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் ஸோ இது ஆக்சுவலா அது இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ். என்னன்னா வந்து இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் இந்த மாதிரி ஆர்டர்ட் ஸ்டேட்டுக்கு போனோன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இப்போ போஸ் கண்டென்ஸ்ட்னு இருந்தப்ப அது ஒரு இந்த மேக்ரோஸ்கோபிக் வேவ் ஃபங்க்ஷன், அதுக்கு கொஹிரன்ஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை வேவ் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து இந்த வேவ்ல ஒரு டென்சிட்டி பேட்டர்ன் போட்டுட்டீங்க, இப்போ இது இன்னமும் பிஇசியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆன்சர் இஸ் எஸ், இது டென்சிட்டி வேவ் இருக்கிற பிஇசி, which means ஒரு விதத்துல பார்த்தா இது ஒரு சாலிட் மாதிரி, ஏன்னா டென்சிட்டி வேவ் இருக்கு, ஒரு டென்சிட்டி பேட்டர்ன் இருக்கு. பட் அட் த சேம் டைம் இது பிஇசி மாதிரியும். ஸோ டிஃப்ரெண்ட் சைட்டுக்கு நடுவுல ஃபேஸ் கொஹிரன்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு நியூ ஸ்டேட் ஆஃப் மேட்டர், சூப்பர் சாலிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சூப்பர் சாலிட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு லேப்ல கிரியேட் பண்ணப்பட்ட சூப்பர் சாலிட். இது வெறும் தியரைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சூப்பர் சாலிட்னு ஒரு ஸ்டேட் இருக்கலாம்னு. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லேப்ல இவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ ஒரு பிரீஃப் மேத் டிஸ்கிரிப்ஷன். இது எக்ஸாக்டா நம்ம இப்போ அங்க எழுதின மாதிரி தான். கினெட்டிக் எனர்ஜி இப்போ 2 டைரக்ஷன், ஒரு டைரக்ஷன் மட்டும் இல்லை. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஜெட். எஸ், ஸோ இது ஜெட்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த கேவிட்டியோட ஆக்சிஸ் டிரெக்ஷன். ஸோ 2 டைரக்ஷன்லயும் கினெட்டிக் எனர்ஜி இருக்கும். இதுதான் சிங்கிள் ஆட்டமோட ஹாமில்டோனியன் இந்த சிச்சுவேஷன்ல.
அஃப்கோர்ஸ் இந்த V0 கொசைன் ஸ்கொயர் kzங்கிறது தான் நம்ம சைட்ல இருந்து டிரைவ் பண்ற ஆப்டிக்கல் லாட்டிஸ். அண்ட் இந்த டேர்ம் இந்த ஈட்டா a dagger plus a cos kx cos kz இதுதான் வந்து அந்த ரெய்லி ஸ்கேட்டரிங்கை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ பேசிக்கா இந்த ஸ்கேட்டரிங் ரெய்லி ஸ்கேட்டரிங் வழியா இந்த cos kx cos kz டேர்மை நீங்க e to the i kx வழியா எழுதினீங்கன்னா அது வெறும் இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஒரு ஆட்டம் மேல மொமெண்டம் கிக் ஜெனரேட்டர் இல்லையா. இட் இஸ் e to the i kx plus e to the i kz e to the i kx minus i kz. பேசிக்கா அது வந்து உங்களுக்கு இந்த ரெய்லி ஸ்கேட்டரிங் ப்ராசஸை குவாண்டம் மெக்கானிக்கல் லெவல்ல டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஒரு கிக் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆட்டம் வந்து இந்த e to the i kz டைரக்ஷன்ல வர போட்டானை அப்சார்ப் பண்ணுது. அண்ட் கேவிட்டிக்குள்ள அந்த லைட் போச்சுன்னா அதோட ரீகாயில் வந்து kx டைரக்ஷன்ல நடக்குது. அதை தான் வந்து இந்த cos kx cos kz டேர்ம் டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த ப்ராசஸ் ஆகும்போது அந்த போட்டான் ரிலீஸ் ஆகுது வந்து பேசிக்கா இந்த பம்ப் இந்த ஆப்டிக்கல் லாட்டிஸ்ல இருக்கிற போட்டான் வந்து கேவிட்டி போட்டானா மாறுது. ஸோ திஸ் ஈட்டா இஸ் ஆக்சுவலி டிபெண்ட் ஆன் கேவிட்டி ஆட்டம் கப்ளிங் அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த V0 எவ்வளோ நீங்க ஸ்ட்ராங்கா டிரைவ் பண்றீங்க அதையும் that also sets this eta. Okay, so it's a combination of G0 which tells you cavity atom interaction, and it is basically square root of G0 times square root of G0 V0 அவ்வளவுதான். ஸோ இது வந்து இந்த ரெய்லி ஸ்கேட்டரிங் டேர்மை டிஸ்கிரைப் பண்ணுது. இது நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த பேசிக் கேவிட்டி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி டேர்ம். அண்ட் இது வந்து இந்த கேவிட்டி ஆட்டம் மோஷன் அலாங் எக்ஸ் டிரெக்ஷன் அந்த கேவிட்டிக்குள்ளேயே இருக்கிற லாட்டிஸ். இனிஷியலி அஃப்கோர்ஸ் இந்த டேர்ம்லாம் வந்து கேவிட்டியில் லைட்டே இல்லைன்னா a dagger a is 0 and a dagger plus a is also really small. இந்த டேர்ம்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. சூப்பர் ரேடியன்ட் இந்த டேர்மோட ஸ்ட்ரென்த் ஈட்டாவை இன்க்ரீஸ் பண்ண இந்த டேர்ம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஆஃப் இட் இந்த சிஸ்டம் இதுதான். ஸோ திருப்பி நீங்க யூ கேன் ரைட் டவுன் ஒரு ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் or this non-linear Schrodinger equation இந்த பிசியோட இன்டராக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணி இந்த பக்கம் நீங்க வந்து ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்கவர் பண்றதுனால i d psi by dt ஒரு ஐகன் ஸ்டேட் எடுத்துட்டு மியூ சைன் எழுதிருக்காங்க. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த கேவிட்டி ஈக்குவேஷன் d alpha by dt அந்த ஈக்குவேஷன் நம்ம முன்னாடி எழுதின ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனை வந்து they have taken a steady state d alpha by dt ஜீரோன்னு செட் பண்ணிட்டு ஆல்பாவை they have written in terms of அந்த அட்டாமிக் வேவ் ஃபங்க்ஷன் அலோன். ஸோ இந்த அட்டாமிக் வேவ் ஃபங்க்ஷன் வச்சு எழுதும் போது ஆல்பா எப்போ நான் ஜீரோ ஆகுதுங்கிறதுக்கான கண்டிஷன் கிளியரா தெரியுது. ஸோ அந்த டேர்ம் எழுதல. ஸோ பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5cங்கிற டேர்ம் இஸ் நத்திங் பட் cos kx, 5pங்கிற டேர்ம் இஸ் நத்திங் பட் cos kz. இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட psi cos kx cos kz psi இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ எப்ப நான் ஜீரோ ஆகுதோ அப்பதான் ஸ்கேட்டரிங் ஆகும். அண்ட் அந்த டேர்ம் வந்து எப்ப நான் ஜீரோ ஆகும் ஒன்ஸ் இப்போ யூனிஃபார்ம் கண்டென்சேட்டா நீங்க போட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ இஃப் யூ டேக் psi is just constant, psi of x z is equal to just constant which is uniform condensate, இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஜீரோவா இருக்கும். மேத்தமேட்டிக்கலி அதுதான் வந்து ஸ்டேட் தட் இஸ் த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் சேயிங் ரெய்லி ஸ்கேட்டரிங் யூனிஃபார்ம் ஸ்டேட்ல ரெய்லி ஸ்கேட்டரிங் இருக்காது. இந்த தீட்டா ஆவரேஜ் ஜீரோவா இருக்கும், அதனால ஆல்பா ஜீரோ ஆயிடும், கேவிட்டியில் லைட் உள்ள போகாதுன்னு. அண்ட் அட் த சேம் டைம் as soon as நீங்க அந்த செக்கர் போர்டு ஆர்டர்ட் ஸ்டேட் நான் சொன்னேன்ல, ஸோ ஒரு பீரியாடிக் ஸ்டேட் போட்டீங்கன்னா ஃபார் த போஸ்-ஐன்ஸ்டைன் வேவ் ஃபங்க்ஷன் இமீடியட்டா இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வில் பிகம் நான் ஜீரோ. ஓகே, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ நான் ஜீரோ ஆறதும் இந்த ஆல்பா நான் ஜீரோ ஆறதும் will happen simultaneously. இந்த ஈக்குவேஷனோட ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன் இட் கேன் பி either alpha equal to 0 or an ordered state. என்ன ஆகும்னா இந்த ஈட்டா பேராமீட்டர் which is controlled by how strongly you are pumping your side laser, இந்த ஈட்டா பேராமீட்டர் ஏத்த இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷனோட கிரவுண்ட் ஸ்டேட் சடனா சேஞ்ச் ஆகும் from alpha equal to 0, this theta equal to 0 to a state where alpha is non-zero and there is light inside the cavity. That is the super radiance transition. So அதோட எக்ஸ்பெரிமெண்டல் ரியலைசேஷன் இங்க காட்டுறாங்க. ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா பேசிக்கா வந்து இந்த டேஷ் லைன் பம்ப் பவர், இந்த சைட்ல இருந்து போடுற பம்போட பவர்,
அதை ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஏத்திட்டே போறாங்க. கேவிட்டியில லைட்டே இல்லை. சடனா அந்த த்ரெஷோல்டை கிராஸ் பண்ண உடனே கேவிட்டியில நிறைய லைட் டம்ப் ஆகுது. ஆட்டமோட சைமல்டேனியஸா அந்த ஆட்டமோட ஸ்டேட்டையும் அவங்களால மெஷர் பண்ண முடியுது. கேவிட்டியில வந்து ஆட்டமோட இது வந்து ஒரு லிட்ரலி போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கேவிட்டியில லைட் இல்லாத வரைக்கும் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்லி யூனிஃபார்மா இருக்கு. as soon as கேவிட்டியில லைட் போகும்போதும், கேவிட்டியில எப்ப லைட் வருது, டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட இது மொமெண்டம் ஸ்பேஸ் பிக்சர். as soon as அந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்டேட்ல இருந்து ஒரு பீரியாடிக் டிஸ்ட்ரிபியூஷனா மாறி அது ஆன உடனே ரெய்லி ஸ்கேட்டரிங் எஃபெக்டிவ் ஆகி சூப்பர் ரேடியன்ஸ் டிரான்சிஷன் ஆகுது. ஸோ இது வந்து திஸ் இஸ் பேசிக்கலி ஷோயிங் இன் an எக்ஸ்பெரிமெண்ட் இவங்க காட்டியிருக்காங்க ஒரு குவாண்டம் ஃபேஸ் டிரான்சிஷன். ஃபைனலா வந்து இது ஒரு குவாண்டம் ஃபேஸ் டிரான்சிஷன்ங்கிறதுனால இதோட ஃபேஸ் டயக்ராமும் அவங்களால டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிச்சு. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பேசிக்கா இந்த பம்ப் பவரை அட் எனி எந்த கேவிட்டியோட டீடியூனிங் ஏதோ ஒரு டீடியூனிங்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இந்த பம்ப் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா சடனா அட் அ வெரி ஷார்ப் வேல்யூ ஆஃப் த பம்ப் பவர் எப்பவும் உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் டிரான்சிஷன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். இருக்கிறதுலே ரொம்ப ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வேர் ஒரு குவாண்டம் ஃபேஸ் டிரான்சிஷனை எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்க முடியுது. ஏன்னா இது வரைக்கும் சாலிட் ஸ்டேட் சிஸ்டம்ஸ் எல்லாமும் குவாண்டம் ஃபேஸ் டிரான்சிஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. பட் அந்த குவாண்டம் ஃபேஸ் டிரான்சிஷன்லாம் ஜென்ரலா ஃபைனைட் டெம்பரேச்சர்ல பாக்குறாங்க. வேர் ஒரு டெம்பரேச்சர் 0ல நடக்கிற ஒரு ஃபேஸ் டிரான்சிஷனோட இஃபெக்ட் அட் ஃபைனைட் டெம்பரேச்சர் தான் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்க முடியுது. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் வச்சு பண்றதுனால எசென்ஷியலா இது ஒரு 0 டெம்பரேச்சர் சிச்சுவேஷன். அதனால வெறும் குவாண்டம் எஃபெக்ட்ஸ் மட்டும் அதுலேருந்து உருவார ஒரு ஃபேஸ் டிரான்சிஷனை மட்டும் ஈஸியா இவங்களால பார்க்க முடியுது.